திருவருளையும் திருவருளையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பெரியோர்கள், சைவ புலவர்கள், சைவ ஆர்வலர்கள் மற்றும் இன்று விரியாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சங்க தலைவர் சைவ புலவர் சி.க. கமலநாதன் ஐயா அவர்கள், தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வை முதலில் தேவார பாராயணத்துடன் ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவை நன்னரை வேதம் மைப்பொருளாவது நாதன் நமச்சிவாயவே. உலகெல்லாம் உணவு ஓதற்கரியவன் உலாவிய நீர்மலிவு நீயன் அழகில் சோதியாடுவான் மலர் சீலும்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர பார்வதி பதையே. ஹர மகாதேவாம். பார்வதி பதையே. ஹர மகாதேவாம். சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் திருச்சிற்றம்பலம். இன்பமை சூழ்க எல்லோரும் திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. தேவார பாரணத்தை வழங்கிய விக்னேஸ்வரி அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசகரின் திருவாசகம் தொடர் விரிவுரையில் முதலில் சிவபுராணம் பற்றிய விரிவுரை ஐந்தாவது நாளாக நடைபெற இருக்கின்றது. இந்த விரிவுரையை சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் சைவப்புலவர் சி.க. கமல்நாதன் ஐயா அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அவரை இன்று 5ஆம் நாள் விரிவுரையை ஆற்ற வருமாறு அன்போடும் பணிவோடும் அழைத்து நிற்கின்றேன். வணக்கம் சார். எல்லாம் வல்ல முழுமுதல் பரம்பொருளாக முன்னின்று தடைகளை நீக்கி சர்வ சித்திகளையும் தருகின்ற வல்லபை மணவாளன் விநாயக பெருமானுடைய பாதார விந்தங்களை தலைமை சூட்டி பணிந்து சிதம்பரத்திலே நடராஜ பெருமானாக திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற சிவப்பரம்பொருளையும் சிவகாமி அம்பிகையினுடையதும் திருப்பொற்பாதங்களையும் மாணிக்கவா சுவாமிகளுடைய குருபாதத்தையும் தலைமை சூட்டி பணிந்து அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து திருவருளையும் குருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தை காலங்காலமாக வழிநடத்திய எங்களுடைய முன்னைய குருமார்கள் எல்லோரையும் பணிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு திருவாசகத்தை நெஞ்சிலே இருத்தி இன்றைய இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சைவப்புலவர் ஆனந்தி ஏரட்னம் அவர்களே, தொழில்நுட்ப உதவியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூமூடாக இந்த வகுப்பு நடைபெறுவதற்கு நல்லருள் புரிந்திருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு பற்றி இருக்கின்ற சைவ பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, அறிஞர் பெருந்தைகளே, எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே அடியேன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்பிரானுடைய திரு கருணையினாலே மாணிக்கவா சுவாமிகளுடைய சிவபுராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கிடைத்திருக்கிறது.
தொல்லையிரும் பிறவி சூழும் தளநீக்கி அல்லலறு தானந்தமாக்கியதே நெல்லை மருவா நெறியளிக்கும் வாதபுரன் என்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று திருவாசகத்தை பணிந்து இன்றைய 5வது நாள் விரிவுரையை தொடர்கின்றேன். எம்பிரானுடைய திருக்கருணையாலே. எம்பிரானுடைய தனிப்பெரும் கருணையினால் நாங்கள் சிறப்பாக, நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த திருவாசகத்தினுடைய எத்தனையோ மகிமைகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் 32வது அடியிலே நிறைவு செய்திருந்தேன். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று ஆரம்பிக்கின்ற சிவபுராணத்திலே மெய்யேயுன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்ற அந்த திருவடிகளை நாங்கள் அவர் சிந்தித்துக் கொண்டு சொன்ன வாசகத்தை சிந்திக்கிறோம். ஐயத்துக்கிடமில்லாத சுவாமி, நீ உன் திருவடிகள் பொன்னாடிகள், ஒரு வகையில அந்த பொன்னடி என்று சொல்றது அது சிதம்பரத்துக்கென்று விசேஷமான ஒரு பொன்னடி. கனகசபை என்றால் அது சிதம்பரம் தான். 5 சபைகள் இருக்கிறது, தாமிர சபை, வெள்ளி சபை, கனகசபை, இப்படி இருக்கிற இந்த சபைகளிலே அற்புதம் வாய்ந்த பெருமான் சிதம்பரத்திலே கனக சபையிலே இருந்து திருநடனம் புரிகிறார். அந்த திருவடிதான் பொன்னடிகள். அப்ப பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், சிவப்பேறு அடைவேன் என்று அவர் உறுதியாக சொல்லுகிறார். அந்த அவருடைய உறுதி நிலை பக்தி வைராக்கியத்தை குறிக்கின்ற ஒரு பெரும் சிறப்பிற்குரியது. எங்களிடம் பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அப்பர் சுவாமிகளைப் போல ஆளன் நாயகன் கையிலை காட்சி கண்டெல்லாம் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளமாட்டேன் என்று உறுதியாக அவர் நின்றார். அதனாலே கையிலை காட்சியை கண்டார். ஒரு நாளைக்கு அழிந்து போகின்ற இந்த உடம்பு, ஆளன் நாயகன் கையிலை காட்சியில் கண்டெல்லாம் மாளும் இவ்வுடல் கொண்டு நான் மீளமாட்டேன். ஒரு நாளைக்கு அழிந்து போகின்ற இந்த எலும்பு தோல் போத்திய இந்த உடம்பை நான் நினைத்து கொண்டு அந்த பெருமானை பார்க்க வேண்டும் என்ற கையிலை காட்சியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து நான் திரும்ப மாட்டேன் என்றார். இது பக்தி வைராக்கியம். எவனுடன் பக்தி வைராக்கியம் இருக்கிறதோ அவன் இறைவனை காணுவான். மாணிக்கவா சுவாமிகளும் இங்கே பக்தி வைராக்கியத்தோடு என்று சொல்லுகிறார். பொன்னடிகளை நான் கண்டின்றேன், அதனால வீடுற்றேன், நான் நிச்சயமா மோட்சம் அடைவேன். அப்ப அவர் விடாப்பிடியா நிற்கிறார். அங்கே திருப்பெருந்துறையிலே எல்லாரையும் சுவாமி தேவலோகத்துக்கு அனுப்பி கொண்டிருந்து தன்னை விடுக்கிற போது அழுது அழுது சொல்லுகிறார், நீ என்னதான் என்ன ஒதுக்கினாலும் நான் உன்னை விடமாட்டேன் அப்பா, நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். அவருடைய அந்த வைராக்கியம் விளங்குகிறது. இப்படி சொன்ன அவர் 33வது அடியிலே, நான் நினைக்கிறேன் இந்த 32 அடியும் என்னை பொறுத்தவரை 28 சிவாகமங்களும் 4 வேதங்களுடைய சாட்சியாகவும் இருக்கின்ற அடிகள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சிறப்பு ஒன்று ஒரு உருத்திராட்சத்திலே, ஒருவர் அணிந்து கொள்கிற உருத்திராட்சத்திலே 32 மணி இருக்க வேண்டும். மார்பிலை அணிகின்ற மணியிலே 32 இருக்க வேண்டும். ஜபமாலை என்றால் 54. 54 2 தரம் சுத்தி விட்டால் 108 வரும். ஜபம் செய்கிறதுக்குத்தான் 54. ஆனால் உண்மையிலே சிவபூஜை செய்பவர்கள் கழுத்திலே அணிந்திருக்க வேண்டியது 32 மணி. நான் சின்ன வயசிலே இதை பற்றி கேட்டிருந்தேன். எங்கட குருநாதர் ஆலயத்திலே நாங்கள் பூஜை செய்கிற பரம்பரையாக அணிகின்ற உருத்திராட்சம் இருக்கிறது. அது விசேஷ பூஜைகள் அந்த நேரம் பூஜையிலே வைத்து நாங்கள் அதை காப்பு கட்டி அணிவோம். அந்த உருத்திராட்சத்திலே 32 மணிகள் மட்டும் இருந்தன, பெரிய காய். அது இவ்வளவு பரம்பரையாக பாதுகாக்கப்படுவது. அப்ப அப்பப்பா கேட்டது என்னண்டு, அப்ப எனக்கு விளங்காத வயசு. இப்ப அப்பப்பாவை நான் கேட்டிருந்தேன், அப்பப்பா இது என்ன 32 மணி கிடக்கு, சில பேர் 54 போட சொன்னா அப்படி இப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னார், தம்பி இதுலையடாப்பா இருக்கு யசுர் சாமம் அதர்ணம் என்ற 4 வேதமும் 28 சிவாகமங்களும் தான் இருக்கு. சிவபூஜைக்கு இந்த 28 சிவாகமங்களும் 4 வேதங்களும் மூல சாட்சியானவை. அவற்றிலே விளக்குகிற திருமுறைகள் அடுத்த நிலை. அப்ப இந்த அவற்றை கழுத்திலே போட்டு அவற்றினுடைய சாட்சியாக சிவபூஜை செய்யலாம். அப்ப இங்க பாருங்கோ, 32வது அடியிலே
அவர் வீடுற்றேன் என்றார். வீடுற்றேன் அவர் உறுதியா சொல்றார், நான் மோட்சம் அடைவேன், அடைஞ்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ற, வீடுற்றேன் அப்படி சொல்றார். அப்ப அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பிறகு 33வது அடியிலே உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரம் ஆய் நின்ற, இதுல திரும்ப அந்த சிருஷ்டி அம்சம் வருவதை நீங்க பார்க்கலாம். சிவபுராணத்துல நான் உள்ளுந்தோறும் எத்தனையோ அற்புதங்கள் எங்களுக்கு வந்து போகும். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தா தெரியும், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரம் ஆய் நின்ற, என் உள்ளத்துக்குள்ளே நீ ஓங்காரம், ஒருவருடைய நெஞ்சுக்குள்ளே ஓம் என்ற பிரணவ மந்திரம் இருக்க வேண்டும். இதான் முக்கியமானது. நான் இந்த ஓமத்தை பற்றி முன்னுக்கு சொல்லி இருக்கிறேன். ஓம் என்ற பிரணவம் எல்லாத்துக்கும் மூலம். முருகப்பெருமான் சிவனுக்கு ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை உரைத்தார் என்று பார்க்கிறோம். ஓம் என்ற மந்திரம் மந்திரத்துக்கு முன்னுக்கு ஓம் என்றது சொல்லாட்டி எந்த மந்திரமும் வேலை செய்யாது, சித்திக்காது. பிரணவன் சொல்லாட்டி எதுவுமே சித்திக்காது. அப்ப முதல்ல ஒலிக்க வேண்டியது ஓம். அந்த ஓங்காரம் ஒலி எங்கட என் உள்ளத்துக்குள்ளே ஒலிக்கணும்னு சொல்றேன். உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். இதயம் அவ்வளவு முக்கியம் என்று நான் நேற்றைய தினம் சொல்லி இருந்தேன். அப்ப அந்த ஓம் என்றது நீங்க பார்த்தா தெரியும், அகார உகார மகாரங்கள் கொண்டது. ஓம் என்றதுக்குள்ள படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்துளிகளும் அடங்கும். ஓம் என்பதுக்குள்ள நாதம், பிந்து அடங்கும். ஓம் என்றதுல ஒரு சுழி இருக்கு, ஒரு கோடு இருக்கு. சுழி நாதம், கோடு விந்து. நாதமும் விந்துவும் தோன்றித்தான் ஒரு எழுத்து தோன்றும். இந்த எழுத்துக்கு வரி வடிவம் வரும். வட்டம் வந்து ஓசையை கொடுக்குது, கோடு வந்து வரி வடிவத்தை கொடுக்குது. நாங்கள் அது ஓம் என்பதை சுருக்கித்தான் பிள்ளையார் சுழி போடுறோம். ஊனா போடக்கூடாது, பிள்ளையார் சுழி. ஒரு வட்டம், ஒரு வளைவு, ஒரு கோடு. அந்த வளைவு என்பது அது அகாரத்தினுடைய சுருங்கிய வடிவம். அதான் எங்களுடைய ஆனா ஓசை மிக மகோன்னதம் மிக்கனது. நீங்க தெரியணும், அகார ஓசை எல்லாத்திலையும் கலந்தும் மறைந்தும் செறிந்தும் இருக்கிற ஒரு ஓசை. அழகாக இதை பலர் சொன்னார்கள். அகர உயிர் போல் அறிவாகி எங்கு நிகரில் இறை நிறைந்து நிற்கும் என்று சொன்னார் உமாபதி சிவாச்சாரியார். ஆனா என்ற எழுத்து எல்லாவற்றுக்குள்ளேயும் கலந்தும் மறைந்தும் செறிந்தும் இருப்பது போல அகர உயிர் போல அறிவாகி எங்கு நிகரிலரை நிறைந்து நிற்கும் என்றார். எல்லாத்துக்குள்ளேயும் அகார ஓசை மறைந்தும் கலந்தும் செறிந்தும் இருப்பது போல சுவாமி எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த அகார ஓசையோடு மறைந்தும் செறிந்தும் இருக்கும். இந்த அகாரத்திலே சுழி வந்து சிருஷ்டி தத்துவம். அவ முதல் உலகத்தில நாதம் தோன்றினதா, வரிவடிவம் தோன்றினதா என்று கேட்டால், மனிதன் வேடனாக பிறந்து காடுகளுக்குள்ளே அலைந்து திரிந்த காலத்தில் நீங்க பார்த்தா தெரியும், அவன் வாயால ஓசை மட்டும்தான் எழுப்பினான். ஓசையை வச்சுத்தான் அவர்கள் ஒன்றானார்கள். இப்படியே ஆ ஊ என்றெல்லாம் கத்தி ஓசை எழுப்பிக்கொண்டு, நாதம் எழுப்பிக்கொண்டு திரிந்த மனிதன் மிக நீண்ட காலங்களுக்கு பிறகுதான் அதற்கு வரிவடிவம் கண்டுபிடித்தான். அந்த வரிவடிவங்களை குகைகளுக்குள்ளே வரைந்து வைத்தார். குகைகளை நாங்கள் வரலாற்றாசிரியர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிற போது புராதன வரிவடிவங்களை கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு மகோன்னதம் மிக்க ஒரு தத்துவம். அப்ப அந்த அகாரம் படைத்தலை குறிக்கும். ஓம் என்பதே அது இருக்கிறது. படைத்ததை பின்பு இறைவன் காக்க வேண்டும், காத்தல். அது உகாரம், அகார உகாரம். இந்த மகாரம் அது சம்காரம், அழித்தல். இத்தனையும் செய்கின்ற ஓம் என்ற அந்த அம்சம் பிரணவம் நெஞ்சிலே இருக்க வேண்டும். அப்ப இங்க நாங்கள் எப்பவும் நெஞ்சிலே இருந்து அந்த ஓம் என்பது பிறந்து, விசேடமா சொல்வார்கள், மூலாதாரத்தில இருந்து மூன்றெழும் கனல். மூலாதாரத்தில ஓம் என்ற பிரணவ வடிவத்தில குண்டலினி சக்தி அப்படியே சுருங்கி படுத்து இருக்கும். காலையில 3 குட்டு போட்டு, நெற்றியில 3 கொட்டு போட்டு, 3 தரம் தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையார கும்பிட்ட உடனே அந்த ஓம் என்ற பிரணவம் வெளிப்பட்டு அது இதயத்துக்கு வந்து இதயத்தாலே வாயூடாக புறப்படும்.
சில பேர் வாயூடாக புறப்பாடாமல் நெஞ்சிலேயே ஒருத்தருக்கும் வெளியில தெரியாது ஓம் என்ற பிரணவத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் இங்க மாணிக்கவா சுவாமிகள் சொல்லுகிறார். அற்புதமாக உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று நான் உய்தியடைவதற்கு வழி செய்கிற வருகையிலே சுவாமி நீ ஓங்காரமாய் நெஞ்சுக்குள்ளே நிற்கிறாய் என்ற ஒரு பெரும் சிறப்பை சொன்னதை நீங்கள் அவதானிக்கலாம். அன்பர்களே, அதான் நான் சொன்னேன், எங்கட யாழ்ப்பாணத்துக்கு அது ஒரு பெரும் புண்ணியம். நாங்க எது எடுத்தாலும் ஓம் என்று சொல்லுவோம். சாப்பிட்டீங்களா ஓம், இன்றைக்கு வாரீங்களா ஓம், படிச்சனீங்களா ஓம், கோயிலுக்கு போறீங்களா ஓம், ஓம் ஓம் என்று சொல்லுவார்கள். இந்த ஓம் என்பது எங்களுக்கு கிடைத்த பெரும் சிறப்பு. அதுதான் யாழ்ப்பாணத்தவர்கள் கல்வியிலே மேலோங்குகிறதுக்கு காரணம் என்று சில அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஓம் என்பதனுடைய பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பெருமைக்குரிய ஒன்று ஓம் என்பது தத்துவம் சொல்லுகிறது. இந்த ஓம் என்பதற்குள்ளே எல்லாம் அடங்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சொன்னவர் அடுத்த 34வது அடியிலே சொல்லுகிறார், மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள். அடுத்த 34வது அடியிலே பெருமானுடைய அந்த சிறந்த ஒரு வசனம், மெய்ப்பொருளே. மெய்யா என்றால் மெய்ப்பொருளே, சுவாமி நீதான் உண்மை பொருள், மற்றெல்லாம் உண்மை பொருள் என்னதான் இருந்தாலும் எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனா ஒரு காலத்திலும் அழியாத இருக்கிற பரம்பொருள் நீங்க தான் உண்மையான மெய்யான பொருள். விமலா, விமலா என்பது உண்மையிலே தூயவனே என்ற பொருளே கொண்டு வருகிற ஒன்று. தூய்மையானது சுவாமிதான். நாங்கள் எங்கட சமயத்திலே தூய்மைக்கு முதன்மை கொடுத்துவோம். நான் சொன்னேன், எல்லாத்திலையும் சுத்தி இருக்கிறது. ஒரு கிரியை செய்யோண்டா வாஸ்து சாந்தி, வாஸ்து சாந்தி என்றா பூமியை சுத்தம் படுத்துறது. வாஸ்து புருஷனுக்கு பூஜை செய்து வாஸ்து கும்பம் வச்சு யாகம் செய்து வைக்கலில வாஸ்து புருஷனை கட்டி வாஸ்து புருஷனை ஆவாகனம் பண்ணி அந்த வாஸ்து கும்பம் வச்சு கும்ப நீரை தெளித்து சுத்தப்படுத்தி பூமி எல்லாம் எங்கெங்க இழுத்து கொண்டு போடுமோ அந்த வாஸ்து புருஷனை இழுத்து கொண்டு போய் பூமியை சுத்தம் செய்வோம். இது வாஸ்து சாந்தி. வாஸ்து சாந்தி செய்யாம எந்த கிரியையும் செய்ய முடியாது. அதேல புண்ணியாவாசனம் செய்து அந்த புண்ணிய தீர்த்தத்தாலே எல்லாத்தையும் சுத்த செய்வோம். பஞ்ச சுத்திகள் செய்வோம். ஸ்தான சுத்தி, திரவிய சுத்தி, ஆசன விக்கிரக சுத்தி, பூத சுத்தி, அப்படி எல்லாம் சுத்திகளை செய்து கொள்வோம். அதே மாதிரி சிவதீட்சையில நாங்கள் மந்திரத்தை சிவதீட்சை பெறுகிற போது கூட மந்திரத்தால நீரை சுத்தம் பண்ணி, பூமியை சுத்தம் பண்ணி, பூதோடம்ப சுத்தம் பண்ணி, ஓம் ஆத்வ தத்துவாகா ஸ்வாகா, ஓம் வித்யா தத்துவ ஸ்வாகா, ஓம் சிவதத்துவ ஸ்வாகான்னு சொல்லி எல்லாம் 3 முறை அந்த தீர்த்தத்தை பருகி, இப்ப இந்த ஓம்காரத்துக்குள்ள சொன்ன அம்சம் அங்கே வரும். பிரம்மா விஷ்ணு ருத்ர தத்துவம் 3 தத்துவங்களையும் குறித்து உடம்பை எல்லாம் பூத உடம்புல சுத்தி செய்தோம். எங்களோட சமயத்திலே மிக முக்கியமான ஒன்று சுத்தி. அந்த சுத்தி அம்சத்தை பார்த்து இன்றைக்கு விஞ்ஞானிகளே வியந்திருக்கிறார்கள். ஒரு தோரணம் கட்டுறோம், அதுவும் சுத்தி தான். இந்த தோரணம் விட்டு வாயில இருந்து வருகிற ஒரு திரவம் அங்க இருக்கிற எத்தனையோ கெட்ட கிருமிகளை இழுத்து அதிலே ஒட்டிக்கொள்ளும். மாவிலேயே தூக்குகிறோம். மாவிலையிலே இருந்து அந்த தண்டிலே இருந்து வருகிற ஒரு வகை பிசின் எல்லா கிருமிகளையும் துஷ்ட கிருமிகள் எல்லாம் அதை இழுத்து கொண்டு விடும். வேப்பமிலேயே தூக்குறோம். வேப்பமிலே எல்லா காத்த புனிதப்படுத்துகிறது, நல்ல ஒட்சியன் கிடைக்க வழிவகுக்குது, எத்தனையோ விஜயம் செய்கிறது. இப்ப எங்கட சமயத்துல நீங்க பார்த்தா தெரியும், சுத்திக்கு அதிக முக்கியத்துவம். விபூதி பூஜை கொள்றதே பெரிய உடம்புக்கு ஒரு சுத்தி, நோய்கள் அண்டாது, திருவருள் கிடைக்கிற அதே நேரம் சுத்தி. எங்கட சமயத்திலே நீங்க இதை பற்றி தனியாவே ஆராய்ச்சியில் நான் இதுல சொல்லி கொண்டு போனா நிறைய போகும். சுத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பது எங்களுடைய சமயம். அப்ப தூயவன் தான் இறைவனுக்கு கிட்டே போகலாம் என்பது எங்களுடைய மேலான ஒரு விஷயம். அதுல புற தூய்மையை விட அகத்தூய்மை முக்கியம். அதனாலேதான் மாணிக்கவா சுவாமிகள், நீ என் இதயத்திலே என் உள்ளத்துக்குள்ளே ஓங்காரமாய் நின்றாய் என்றால் என் நெஞ்சு சுத்தமாகும். எவன் ஒருவன் திரும்ப திருப்ப ஓம் என்ற பிரணவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறானோ, இந்த பிரணவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ, அவனுடைய மனம் சுத்தமாகும். கெட்ட எண்ணமே மனசுல வராது. இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், மனத்தின் கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்புற என்று சொன்னார். ஒருவன் மனத்துக்குள்ள குற்றமில்லாம ஒழுகிறது தான் உலகத்தில் இருக்கிற அறங்களுக்குள் எல்லாம் மிகவும் மகோன்னதமான அறம் என்று
திருவள்ளுவர் ஏன் குறிப்பிட்டார் என்றால், மனத்தின் கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அதை விட பெரிய ஒரு சுத்தி கிடையாது. அப்ப புறச்சுத்தி வந்தாத்தான் அகச்சுத்தி வரும். புறச்சுத்தி இருக்க வேணும். புறச்சுத்தி இருக்கைகளை படிப்படியாக சுத்தி வரும், எங்களுக்கு தெரியும். அப்ப எங்கட சமயத்திலே தூய்மைதான் முதன்மைப்படுத்தப்பட்டது. அதை எல்லா நூல்களும் முதன்மைப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இங்கே சொல்லுகிறார், தூயவனே விடைப்பாக. விடைப்பாகண்டா ரிஷபவாகனன். சுவாமிக்கு விருஷரூபாட்சன் என்று பெயர் இருக்குன்னு சொன்னேன். தர்ம தேவதையை வாகனமாக கொண்டிருக்கிறவர் சிவபெருமான். அப்ப உலகத்திலே எல்லாம் அழிந்து போகவும் கடைசியிலே அழியாம இருக்கிறது தர்ம தேவதை. தர்ம தேவதை எங்க போய் ஒடுங்குகிறார்? சிவபெருமானுடைய இடபத்திலே ஒடுங்குகிறார். இடபத்திலே இருக்கிற தர்ம தேவதை தான் மீண்டும் சிருஷ்டியை தொடக்குகிறது. உலகம் மகா பிரளய காலம் பெறுகிற போது, உலகம் எல்லாம் அழிந்து விடுகிற போது, அது எல்லா புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி தர்ம தேவதையிலே ஒடுங்குவார். தர்ம தேவதையினூடாக மீண்டும் சிருஷ்டி நடக்கும். பேந்து படைத்தல், காத்தல், அழித்தல் நடக்கும், மறைத்தல், அருளல். அப்ப இந்த விடைய இடபத்தை சுவாமி வாகனமாக கொண்டது பெரிய ஒரு விஷயம். அதான் நீங்கள் இப்ப தேவாரங்களிலே நான்மார்கள் பல இடங்களில் சொல்வார்கள், வேதமோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை இருதேறி. வெள்ளை எருதேறி என்றால் தர்மதேவதையே வெள்ளை, தூய்மையான வெள்ளை. வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார். சுவாமி அந்த தர்ம தேவதையை வாகனமாக கொண்டிருக்கும். அதான் நாங்கள் வீட்டிலே ஒரு பசுவை வச்சு கும்பிடுகிற போது, ஒரு இடபத்தை வச்சு கும்பிடுகிற போது தர்ம தேவதையை வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார். முன்னோர்கள் அதுதான் பசுமாடுகளை இறைச்சிக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை, தர்ம தேவதை. அப்படி வீட்டில வச்சு வளர்ப்பார்கள். இறந்தால் கிடங்கு வெட்டி வெள்ளச்சீல போட்டு தாட்டு விடுவார்கள். அதான் செய்வார்கள். அதுக்கு மேல தோஷங்கள் நீக்கிறதுக்காக இந்த முள்முருங்க போன்ற புண்ணிய மரங்களை நாட்டுவார்கள். இப்ப எல்லாம் அது நிலைமை மாறிட்டு, அம்மா என்று அழுகிற ஜீவனை துடிக்க துடிக்க கொன்று குவிப்பதால் இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே பொல்லாத துன்பங்கள் கூடிக்கொண்டு போகும். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப விடைப்பாக வேதங்கள், அடுத்த சுவாமி அது வேதங்கள் அடுத்த அடியோட நாங்கள் இணைச்சு பார்க்கப்படும். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. இந்த 34வது அடியில இந்த வேதங்கள்ன்றது மெய்யா விமலா விடைப்பாக, அதை அப்படி நிறுத்திட்டு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று பொருள் பார்க்கிறது. வேதங்கள் எல்லாம் ஐயா என்று அழைக்கிறது யாரை? சிவபெருமானத்தான். அது யசுர் வேதத்திலே எல்லா வேதத்திலேயும் சிவபெரும்பொருளைத்தான் மேலான கடவுளாக ஐயா என்று அழைக்கின்றது. அப்படி அழைப்பதற்கு தகுதியுடைய பெருமானே, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அப்ப ஓங்கி ஒலிக்கிறது என்றால் மிக உயர்ந்த நிலையில வச்சு ஒலிக்கிறது அது. அப்ப அதே நேரம் தாழ்ந்தும் விரிந்தும் உள்ள ஒரு சூக்கும பொருளாக ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே. நுண்ணியனே என்றால் அணுத்தன்மை உடையவன். சுவாமி அணுவுக்கு அணுவாக நிற்பான். அவ்வையார் பாடி, அணுவுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. இப்ப எதான் நான் சொன்னேன், சுவிட்சர்லாந்துல பெரிய ஆய்வு நிறுவனத்துக்கு முன்பு நடராஜருடைய விக்கிரகத்தை இந்தியாவிலிருந்து பெரிய ஒரு சிலையை செய்து கொண்டு போய் அதனுடைய நிழலை அந்த ஆய்வு நிறுவனத்தில விழக்கூடியதாக செய்து வைத்திருக்கிறார்கள். அதை வணங்கித்தான் எல்லாத்தையும் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த ஆய்வின் போது அங்கே அணுவுக்குள்ள நியூட்ரன் இருக்கு, புரோத்தன் இருக்கு. அது அசைகிற அந்த அசைவினுடைய தன்மையை பார்த்தால் நடராஜ பெருமான் நடனமாடுகிற அதே வடிவம் இருக்கிறது. அந்த வடிவத்தை கோடுகளை வரைந்தால் சண்முக யந்திரம் வரும். முருகப்பெருமானுடைய சண்முக யந்திரம், 2 முக்கோணங்கள் பொருந்துவது சண்முக யந்திரம். ஓம் சரவண பவன் மிகப்பெரிய உயர்ந்த தத்துவம். அப்ப அந்த சண்முக யந்திரத்தை மிஞ்சிய யந்திரம் எதுவும் கிடையாது. எத்தனை யந்திரம் இருந்தாலும் எல்லா யந்திரத்துக்கும் முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோண அம்சங்கள் பொருந்திய நிலையிலே சுவாமி காலை தூக்கி திருநடனம் புரிகிற அந்த இது அவங்க பார்த்து திகைச்சு போனாங்க சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள். அதனாலதான் தங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்துக்கு முன்னுக்கு அவர்கள் இந்த நடராஜ பெருமானை வைத்து வணங்கித்தான் எல்லாத்தையும் செய்கிறார். ஏண்டா அதுக்குள்ள நடராஜ பெருமான் ஆடுற அதே வடிவம், நீத்ரன் புரோத்தன் அசைற அம்சம் எல்லாம் இருக்கு. அப்போ எங்களோட முன்னோர்கள் எப்படி இதை கண்டுபிடித்தார்?
இந்த அணுவு மட்டுமில்லை, அணுவுக்கு அணுவாக நிற்பவன் சுவாமி. நுண்ணியனே, இங்க நுண்ணியன் என்றால் அதுதான் பொருள். சூக்குவமானவன் மிக அணுவுக்கணுவா நிற்பார். இப்ப வேதங்கள் ஐயா, அதனாலதான் ஐயாண்டு சொல்லுது உயர்த்தி. அப்ப ஓங்கு உயர்ந்து நிற்பவனும் கீழே ஆழ்ந்து எவ்வளவு தூரம் பாதாளம் எங்க போனாலும் அவர்தான் அகன்று நிற்பவனும் நுண்ணியவன், அணுவுக்கு அணுவாகவும் நின்று காலதேச வர்த்தமானங்களை எல்லாம் கடந்து மிகப்பெரிய சிறப்பான பெருமானாக நிற்கிற பெருமைக்குரியவர் சிவபரம்பொருள் என்பதை விளக்குகிற வகையிலே மாணிக்க சுவாமிகள் வேதங்கள் ஐயாவென ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே என்று சொன்னார். நாங்க இன்றைக்கெல்லாம் பிற்காலத்துல அணுவை பற்றியெல்லாம் ஆராய்ச்சார்கள். அந்த அணுவினுடைய மிகச்சிறந்த தன்மைகளை எல்லாம் மாணிக்க சுவாமி சௌராணத்திலையும் சொல்லி இருக்கிறார். நல்ல அடிக்குறிப்பு. பல நூல்களிலே இது பின்பு கையாளப்பட்டிருக்கிற பெருமை இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்த மாணிக்கவா சுவாமிகள் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிற தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அப்ப இருக்கையா சாமதர்ணம் எல்லாம் சுவாமியைத்தான் பெருசா சொல்லுது. வேற வேற என்னத்தை சொன்னாலும் அதை ஆராய்ஞ்சு கொண்டு போனா அது கடைசியிலே அதைத்தான் சொல்லுகிறது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப உதாரணமாக இப்ப கந்தபுராணத்திலே சொல்லப்படும் வேத காட்சிக்கும் உபநிடத துச்சியில் விரிந்த போத காட்சிக்கும் காணலன் இடத்திலே ஒரு அடிக்குறிப்பை சொல்லுவார் கச்சியப்பர். வேத காட்சிக்கும் உபநிடத துச்சிக்கில் விரிந்த போத காட்சிக்கும் காணலன். அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கலாது. அதனாலதான் நீங்க மாணிக்க சொன்னார் ஐயா ஐயாண்டு அழைக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஐயாண்டு உயர்ந்த நிலையில அழைக்கக்கூடிய சுவாமி நீதானப்பா, உன்னை விட ஒரு சுவாமி கிடையாது. அப்ப அந்த ஒரு பெருமை மாணிக்க சுவாமிகள் சிவபெருமானுடைய தனித்துவத்தை இந்த இடத்திலே எடுத்து காட்டுகிற மகோன்னதத்தை பார்த்தோம். அப்படி சொன்ன ஒரு 36வது அடியிலே வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம்பிமலா பிரிச்சா. வெய்யாய் தனியாய் ஆம்பிமலா என்று நாங்க படிப்போம். வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம்பிமலா. இந்த வெய்தல் என்றதுக்கு இங்க காய்தல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. தனிதல் என்றது தணுப்பாய் இருக்கிறது. தணுப்பான்னு சொன்னா அந்த குளிர்ச்சி தன்மைப்படுத்துறது. இயமானன் என்றால் உயிராயிருப்பவன் என்று பொருள். இயமானன் இயமானன் என்பதற்கு அது சில நேரம் சில பேர் எஜமானன் ஆயிருப்பவன் என்று மாற்றியும் சொல்லுவார்கள். அப்ப அப்படிப்பட்ட விமலான்றது நான் முன்னுக்கே சொல்லிவிட்டேன், தூய்மையானவன். அப்ப அந்த ஒரு பெருந்தன்மையை அதாவது உஷ்ணமாயும் ஒரு குளிர்ச்சியாயும் உயிர் தத்துவமாயும் பரிசுத்தமுள்ளவனாகவும் தூயவற்றுக்கெல்லாம் தூயமாகவும் இருக்கிற சுவாமி வெய்யாய் தனியாய் யமானன் ஆம்பிமலா. அப்படி சொன்னவர் அடுத்தவர்ல சொன்னார் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தருளி. பொய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி. சுவாமி என்னட்ட இருக்கிற பொய்யானதெல்லாம், எங்கள்கிட்ட எவ்வளவோ பொய்த்தன்மைகள் இருக்கு. நாங்க எவ்வளவோ எடுத்தோன்னு பொய் சொல்லுவோம். இப்ப எல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் சும்மா எடுத்த உடனே பொய் சொல்லுகிற ஒரு குணம் வந்து விட்டது. அந்த பொய்யெல்லாம் அகன்று போனாத்தான் மெய் உண்மை வரும். உண்மை வந்தாத்தான் சுவாமி வருவார். இதய கமலத்திலே பொய் முதல் போக வேணும். பொய் போனாத்தான் உண்மை வரும். உண்மையை உணர்வாம். உண்மையை உணர்ந்த அந்த தத்துவம் வந்தாத்தான் அடுத்த நிலையில உயிர் தத்துவம் ஏற்படும். அதாவது இறைவன் இருதய கமலத்திலே இருப்பார். அப்ப சுவாமி உஷ்ணத்துக்கெல்லாம் உஷ்ணமா இருப்பார், குளிர்ச்சிக்கெல்லாம் குளிர்ச்சியா இருப்பார். ஆனா அது எல்லாத்தையும் விட உயிர் தத்துவமாய் அவர் பரிசுத்த நிலையிலே இருதய கமலத்திலே வர வேண்டும். அதுதான் மேலான ஒன்று என்பது இங்கே மாணிக்கவா சுவாமிகள் மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார். உண்மையிலே சிவபெருமான் பரமாச்சாரியாராக அருளுபதேசம் செய்து அவருடைய அந்த பயனில்லாத நினைவுகளை எல்லாம் மாற்றி நினைவுகளை பயனுள்ளதாக்கி செயல்களை சிவசேவை செயலாக்கி எல்லாம் செய்த ஒரு சிறப்புகளை கூட இந்த இடத்திலே அவர் நாசூக்காக சுட்டி காட்டுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஞானம் என்கிற
பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்று மூவகையில இருக்கு. இந்த பாசஞானம் என்பது வேதம் முதலிய நூல்களால சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்னும் 4 வாக்குகளாலும் அறியப்படுகிற நாத முடிவான அம்சங்கள் இருக்கிறது. பசுஞானம் என்றது நான் பிரம்மம் என்று உணர்கின்ற இந்த ஆன்மாவுடன் இந்த ஞானம். ஆனா இது எல்லாத்தையும் விட பதிஞானம் மிக மேலான ஒன்று. அந்த பதிஞானம் தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதான் மெய்ஞானம். அந்த மெய்ஞானம் பெற வேணும் என்றால் பொய்யாயின எல்லாம் போய் அகல வேணும். இந்த மெய்ஞானம் எங்களுக்கு வரணும். இப்ப பாசஞானம், பசுஞானம், இந்த இதில் எல்லாத்தையும் கடந்தது பதிஞானம். அந்த பதிஞானம் பெற வேண்டும் என்றால் பொய்யாயின எல்லாம் அகல வேண்டும் என்பது மாணிக்கவா சுவாமிகளுடைய முக்கியமான ஒரு வாசகம். நாங்கள் இதை நன்கு சிந்தித்துக் கொண்டு முதல் நாங்கள் பொய் நிலைமையில இருந்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அற்புதமாக மாணிக்கவா சுவாமிகள் இந்த இடத்திலே எடுத்து கூறுகின்ற ஒரு தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்லாம் யோசிக்கலாம். சில பேர் எடுத்தோடனே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்லுவீர்கள். பொய்யான எண்ணம் எங்களை அறியாமல் வரும். ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்றால் எங்களை அறியாம பொய் வரும். ஆனா பொய்யை நாங்கள் விட்டுட்டோம் என்று சொன்னா எங்களுக்கு இந்த உண்மை வரும். உண்மை வந்தாத்தான் இறைவன் தூய்மையான உள்ளத்திலே வருவார். இப்ப இதை நீங்கள் எல்லோரும் நன்கு உணர வேண்டும் என்பதற்காக மாணிக்கவா சுவாமிகள் இதை சொல்லி இருக்கிறார். சொன்னவர் 38ஆவதிலே சொன்னார், மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்றார். இந்த இடத்துல மெஞ்ஞானம் என்று சொல்றார். அதான் நான் இந்த மெஞ்ஞானத்தை முன்னுக்கே உங்களுக்கு சொன்ன. நான் 3 வகையான ஞானம் இருக்கிறது. அந்த ஞானங்களுக்குள்ளே மிக மகோன்னதமானது மெஞ்ஞானம். அது பதிஞானம். மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே. இந்த மிளிர்கின்றது ஞானமும் சோதியும் சொரூபத்திலே ஒன்றாய் கலக்கிற ஒரு நிலை. மிளிர்கின்ற மெச்சுடரே. மெச்சுடர் என்றா உண்மையான சுடர் அந்த சுவாமி தான். அந்த சுவாமியை விட மேலான சுவாமிக்கு இல்லை. நீ அதை விளங்கி கொள்ளணும். சந்திரனுக்கு சுயப்பிரகாசம் கிடையாது. சூரியன்ல இருந்துதான் அது ஒளியை பெற்று, அது விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொண்டார்கள், தன் வெளிச்சத்தை எங்களுக்கு தருகிறது. இதனால சந்திரன் ஒளி குளிர்ச்சி, சூரியன் வெப்பம். அப்ப சூரியன்ல இருந்து சந்திரனுக்கு சுயப்பிரகாசம் இல்லை, சூரியன்ல இருந்து பட்டுத்தான் அது மிளிர்கிறது. அப்ப எங்களுடைய ஆன்மா சிவபெருமானிடமிருந்து ஒளியை பெற்றுத்தான் மிளிரலாம் என்றதை நீங்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அந்த சிவபெருமான்கிட்ட இருந்து மெஞ்ஞானமாகிய மிளிர்கின்ற மிச்சுடர். அப்ப சுவாமி மிச்சுடர். அந்த சுவாமியினுடைய சுடர் இந்த ஆன்மாவிலே படுகிற போதுதான் இந்த ஆன்மா சந்திரனை மாதிரி பிரகாசிக்கலாம். பிரகாசிக்கிற மட்டும் இல்லை, சந்திரனோட ஒப்பிட்டு சொல்லிக்க இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்லணும். சந்திரனால்தான் அதிக நன்மை இருக்கு. ஏன்? சந்திரன் தான் பூமியில காய்கறி வர்க்கமோ தானியமோ எல்லாம் உயிர்களுக்கு வேண்டிய விளைவுகின்ற பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குது. இல்லாட்டி ஒன்றுமே இருக்கு. அதெல்லாம் சந்திரனுக்கு கும்பம் வச்சு கும்பாஜ கிரிகள் எல்லா கிரிகளிலும் சந்திரனுக்கு கும்பம் வச்சு ரோஹிணி கிருத்தியோட சிறப்பாக வழிபாடுகள் எல்லாம் செய்து நாங்க செய்கிறோம். 27 நட்சத்திரத்தை பிரார்த்தனை பண்ணி. அப்ப சந்திரன் இல்லாட்டி இந்த பூமியில எதுவுமே இல்லை. அங்குரார்ப்பணத்துல மிக முக்கியமான ஒரு ஆள் சந்திரன். இந்த சந்திரனை பற்றி சொல்லுகிற போது அதான் சொன்னார்கள், இந்த முந்திர காலத்துல இந்த ஆகம விதியின்படி ஒரு கோயில்ல மகோற்சவத்துக்கு அங்குரார்ப்பண கிரிகள் செய்தா திரும்ப அந்த ஊரில இன்னொரு கோயில்ல கும்பாசகத்துக்கு அங்குரார்ப்பணம் செய்யக்கூடாதுன்றே பழைய நூல்கள்ல ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அந்த அங்குரார்ப்பண கிரியை அப்படி கண்டபடி செய்யலாது. இப்ப நாங்க எல்லாம் அதெல்லாம் பாக்குறதுல படப்படை எல்லாம் மாத்தி செய்யறோம். நம்ம முந்திர காலத்துல இதை ஒரு ஊர் இல்லை, அது அடுத்த ஊர் வேற விஷயம். ஒரு ஊர்ல அங்குரார்ப்பணம் செய்து ஒரு மகோற்சவம் செய்தோம்னு சொன்னா திரும்ப அந்த ஊர்ல இன்னொரு கோயில்ல அந்த வருஷத்துக்குள்ள திரும்ப கும்பாசம் செய்ய மாட்டார்கள், அடுத்த வரையும் தான் செய்வார். அப்படியெல்லாம் மிக நுணுக்கம் அந்த காலத்துல பார்த்திருக்கிறார். அப்ப அப்படி ஏன்னு சொன்னா அந்த சந்திரன் ஆன்மா மிக முக்கியமான ஒன்று. அப்ப ஆன்மா என்ன செய்யும் என்றால் அது
சிறப்பாக உங்களுக்கு விளங்க வேண்டும். இந்த மெய்ச்சுடர்ல இருந்து வெளிர்கின்ற ஒளியை பெற்றுத்தான் விஞ்ஞானத்தை பெறும். இதனை விளங்கிக் கொள்வோம். அப்படி சொன்னவர் அடுத்ததுல சொன்னார், எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. இந்த எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எஞ்ஞானம் என்றது என்ன? சில பேர் அஞ்ஞானம் என்று சொல்வோம். அஞ்ஞானம் அறியாமை எல்லாத்தையும் குறிக்கும். இங்கே ஏசக ஞானம் எஞ்ஞானம் என்று சொல்லுவார்கள். எஞ்ஞானம் என்றது ஒரு உண்மை தொக்கிய ஒரு தன்மையை கொண்டது. இன்பப் பெருமான், இன்பத்தை தந்தருளுகிற பெருமான். ஆகவே ஒரு வகையில நீங்க பார்த்தால் இந்த அஞ்ஞானத்தை குறிக்கின்ற ஒரு அம்சமும் இங்கே இருக்கிறதை சொல்லுகிறார்கள். அப்ப எங்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லாத எனக்கு, எந்த விதமான அறிவும் இல்லாத எனக்கு, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, ஆனந்தத்தை நல்கும் பெரியோனாக நீ பரமாச்சாரியாராக திருப்பெருந்துறையில வந்து சுவாமி என்னை ஆட்கொண்டாயப்பா. நான் சும்மா உலகியல் அறிவில இருந்த நான் அறிவும் இல்லாதவன், விஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. ஆனா அப்படி இருந்த எனக்கு ஆனந்தத்தை தந்தவன், அல்லது பேரானந்தத்தை தருவதற்கான வழியை காட்டியவன் நீயப்பா என்று பெருமையோடு சொல்கிற ஒரு பகுதியாக இந்த அடிக்குறிப்பு விளங்குவதை அன்பர்களே நீங்கள் கண்டுகொள்ள. அப்படி சொன்ன மாணிக்கவாசக சுவாமிகள் 40வது அடியிலே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவு என்கிறார். திரும்ப திரும்ப இந்த அஞ்ஞானம் என்றத அவர் பல இடங்கள்ல வலியுறுத்துற பார்க்கிறோம். ஏன்னா தான் அறியாம நிலையிலே நின்றிருக்கிறேன், ஜீவனாகிய என்னுடைய ஆத்மாவுக்கு மயக்கத்தை நீக்குகின்ற சிவஞானம் என்ற மேலான நிலையை தந்த பெருமான் நீதானப்பா. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. எத்தனை அறிவுகள் இருந்தாலும் சிவஞானமே நல்லறிவு. அதனாலதான் நான் சிவஞானத்தை புறவணி திருவாசகத்தை திரும்ப 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 படிக்க உங்களுக்கு வாரது சிவஞானம். என்ற மாணிக்கவாசக சுவாமிகள் நின்ற நெறியது ஞான மார்க்கம். மாணிக்கவாசருடைய நெறியிலே ஞானத்தில் சரியை, ஞானத்தில் சரி என்றது முதலாவது திருவாசகத்தை தொட்டு வணங்கி திருவாசகத்தை பூசித்து சிவன் திருவடிகளை பூசித்து திருவாசகத்தை சிந்திக்க தொடங்குகிறது. ஞானத்தில் கிரி என்பது திருவாசகத்தை முறைப்படி திருச்சிற்றம்பலம் சொல்லு ஓதுறது, பூஜை செய்கிறது மாதிரி. ஞானத்தில் கிரி, அதுக்கு பூஜையும் செய்து பூ வச்சு வழிபாடு செய்து அதை மெய்யன்போட நம்பிக்கொண்டு ஞானத்தில் கிரியை. ஞானத்தில் யோகம் என்பது உலகத்திலே அமைதியாக இருந்து இந்த சிவஞான நல்லறிவு என்று சொன்னதான் இந்த நல்லறிவோடு இணைந்த இந்த திருவாசக அடிகளை பற்றி சிந்திக்கிறது. ஒரு இடத்துல அமைதியா இருந்து கொண்டு ஒவ்வொரு அடியதான் அவர் கடைசியா சொல்லி இருக்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்வார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு. தியானம் பண்ணணும், அது ஞானத்தில் யோகம். குருந்தமரம் மாதிரி, அது அரச மரமோ ஆலமரமோ ஒரு அமைதியான இடத்துல போயிருக்கணும். சும்மா வீட்டுக்கு இருந்தெல்லாம் தியானம் பவர் இல்லைன்னு நான் சொல்ல இல்லை, அது குறைவு. எங்கேயாவது குருந்தமிழல் மாதிரி ஒரு புண்ணிய ஒரு விருட்சத்துக்குள்ள போய் இருந்து கொண்டு, ஒரு கோயில் அல்லது கோயிலில் இருக்கிற தலைவிருஷத்துக்களை இருந்து கொண்டு இந்த சிவபுராணத்தை தியானம் பண்ணணும். கண்ண மூடி சிவபுராணத்தின் ஒவ்வொரு அடிகளையும் தியானம் பண்ண எவ்வளவோ அற்புதங்கள் வந்து சேரும் யோக சாஸ்திரத்தால். அப்படி வந்து சேருகிற போது ஞானத்தில் ஞானம் என்ற நிலை, அந்த ஞான வழியில நிற்கிறதால மாணிக்கவாசக சுவாமிகள் சிதம்பரத்துல 2.5 கலந்தது போல மோட்சம் வரும். இந்த நல்லறிவு என்று சொல்ல வச்சு கொண்டு நீங்க சிந்திக்கணும். சிவஞானமே நல்லறிவு. இந்த சிவஞானத்தை பெறுவதற்கு நாங்கள் எந்தெந்த வழியில முயற்சியோமோ அந்த வழியில எல்லாம் நாங்கள் முயற்சியோம். அதை விட பெரிய ஒரு அறிவில்லை. டாக்டரா இருந்தானே, இன்ஜினியரா இருந்தானே, அக்கௌண்டனா இருந்தானே, என்ன பெரிய பைலட் இன்ஜினியரா இருந்தானே, விஞ்ஞானியா இருந்தா, அதெல்லாம் கீழே அறிவு. அந்த அறிவுகளை பெற வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல இல்லை. நீங்க அந்த அறிவை பெறலாம். ஆனால் அந்த அறிவுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டாலும் அது எல்லாத்தையும் விட அந்த அறிவாளிகள் எல்லாம் சிவஞானத்தை பெற வேண்டும். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொன்னார் நல்ல அறிவே. அப்ப மயக்கத்தை அதாவது அகல்விக்கும் அஞ்ஞானம் தன்னை மயக்கத்தை நீக்குவது சிவஞானம். சூரியன் வந்தால் எப்படி பனித்துளிகள் நிற்காதோ, பனித்துளிகள் அகன்றுவிடும். அதே போல
இந்த சிவஞானம் நல்லறிவு உதிக்கிற போது மயக்க வித்தை எங்களை விட்டு போய்விடும். இதான் மாணிக்கவா சுவாமிகளுடைய அற்புதமான ஒரு அடி. 41 சொன்னார், ஆக்கம் அளவுறுதி, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும். அடுத்தது சொன்னார், ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். 2 வடிகளை நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். ஆக்கம் அளவுறுதி இல்லாய் அனைத்துலகம். தோற்றம், ஆக்கம் என்ற தோற்றம். பேந்து அளவு இறுதி முடிவு. இப்ப தோற்றமும் முடிவும் இல்லாமல் எல்லாத்திலையும் அனைத்துலகத்திலையும் கலந்து மறைந்திருக்கிற சுவாமி இறைவன். அதோடு நீ அண்டங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குற. யாருக்காக? ஆன்மாக்கள் மேல் வைத்த பெருங்கருணைகளா. எல்லாம் மேலே சுவாமி, அதாவது எல்லாத்தையும் கடந்திருக்கிற சுவாமி. சரியா? அகலமாய் நின்ற இறைவன் சகலமாய் வந்தது உந்தி பெற என்று திருவுந்தியார்ல சொல்லுவார். அற்புதமாக திருவுந்தியார்ல அகலமாய் யாரும் காண அறிவாக இருக்கிற சுவாமி, சுருமல்லையில் இருக்கிற சுவாமி சகலமாய் வந்தது உந்தி பெற. நாங்களெல்லாம் காணக்கூடியதா வந்தது உந்தி பெற. அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள் மேல் வைத்த கருணையினால் சொருவநிலையில இருந்து இந்த சுவாமி கீழிறங்கி வாரார். வந்தவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த அண்டங்களை எல்லாம் ஒண்ணு பண்ணுகிறார். அதை அற்புதமாக மாணிக்கவா சுவாமிகள் என்று சொன்னார், அப்பா நீ ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். சுவாமியினுடைய பஞ்சகிருத்தி என்று சொல்லுவார். சிருஷ்டி திருசம்கார திரௌபகாரண சிருஷ்டி திருசம்கார திரௌபகாரண பகுதியை சுவாமி பஞ்சகிருத்தியம் செய்கிற வடமொழியில சொல்லுகிறார்கள். தமிழிலே படைத்தல், காத்தல், அழித்தல், அருள்னு சொல்லுகிறார். அந்த ஒழுங்க சொன்னார். முதல் நீ ஆக்குவாய், படைப்பு நடக்கணும். சிருஷ்டிதான் முதலாவது. பிரம்மதேவரை கொண்டு சிவபெருமான் பிரம்மதேவரை தோற்றுவித்து அவருக்கு அந்த ஆஞ்சியை கொடுத்து அனுமதியை கொடுத்து நீ எல்லாத்தையும் படையப்பா, ஆக்குவாய். பின்பு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை சொன்னார், நீ அப்பா எல்லாத்தையும் காப்பாற்றுவாய் என்னுடைய அனுஜையோடு, அவரை வச்சு காப்பாய். அதே மாதிரி மகேஸ்வரன் சொன்னார், சுவாமி நீ அழித்தலை செய், ஆகவே அழிப்பாய். இதுக்குள்ள ஒரு தொழில் வேற இல்லை, அது மறைத்தல். ஆனால் அருள் தருவாய். இந்த பஞ்சகிருத்தியங்கள்ல மிக மேலானது அருள். அப்ப அடுத்த அடியில நான் அந்த மறைத்தலே அவர் நாசுக்காக சுட்டி காட்டுறார், நீங்க பார்த்தா தெரியும். ஆனால் பஞ்சகிருத்தியங்களும் இதிலே சொல்லப்படுகிறது. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். இது என்னத்துக்காக செய்கிறாயண்டா இந்த ஆன்மாக்கள் மேல் வைத்த கருணையினாலே ஆன்மாக்களை ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக. ஒரு தொழிலுமே சுவாமி செய்ய தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, சுவாமி ஏதாவது தொழில் செய்யணுமா? எந்த தொழிலுமே செய்ய தேவையில்லை. ஆனா தருகிற போனங்கள் எல்லாம் கொடுத்து எங்களை ஊதியடைய செய்யணும் என்று அந்த சுவாமி செய்கிற மிகப்பெரிய ஒரு வேலையை நாங்கள் உள்ளுந்தோறும் நெஞ்சத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். சிவஞான சித்தியாரிலே இது அற்புதமாக சொல்லுவார். அழிப்பிழைப்பு ஆற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்மம் எல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பருள் செய்திதானும் பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடின் அருளையே எல்லாம் என்று சொன்னார். சிவஞானத்தியார்ல அற்புதமாக அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுகிற மிக சிறந்த ஒன்று. இதிலே அந்த ஐந்தொழில் சிறப்பாக சொல்லப்படுகிறது. அழிப்பிழைப்பு ஆற்றல் ஆக்கம் அவ்வவர் கர்மம் எல்லாம் கழித்திடல், அவரவற்றை கர்மத்தை எல்லாத்தையும் கழித்திடுவதற்காக சுவாமி அழிப்பிழைப்பு ஆற்றல் ஆக்கம் அவ்வவர் கர்மங்கள் எல்லாம் அழித்திடல் நுகரச் செய்தல், அவர்களை அனுபவிச்சு நுகரச் செய்து பேந்து காக்க வச்சு காப்பது கர்ம ஒப்பில் செழித்திடல் மலங்கள் எல்லாம் மறைப்பருள். இந்த மலங்களை முற்றாக நீக்கிறதுக்கு தான் சுவாமி மறைப்பருளை செய்கிறார். இப்ப திருவிழாக்கள்ல மௌன உற்சவம் மறைத்தலை குறிக்கும். சூர்ணோற்சவம்ன்றது இந்த உரலுக்குள்ள அருகு போட்டு மஞ்சளும் போட்டு திருப்பச்சுண்ணம் போட்டு இடிக்கிறது சூர்ணோற்சவம். இடிச்சு அந்த சாற்றை பிழிந்தெடுத்து ஒரு மஞ்சள் கலந்திருக்கிற அதை வெள்ளை சீலையில கிழிச்சு அதை சுவாமிகளுக்கு சாத்துறது. பேருந்து தீர்த்தம் முடிஞ்ச உடனே அடியவர்களுக்கு
கொடுப்பார்கள். சிவாச்சாரியார் அடியவர்கள் அதை தங்களுடைய சாரி தலைப்போ வெட்டி தலைப்புல தொட்டு கண்ணில் ஒற்றி கொள்வார்கள். அது இந்த மறைப்பு ஏன் செய்கிறார் சுவாமி என்றால், இந்த மலங்களை பூர்ணமா இல்லாம பண்றதுக்கான ஒரு வேலை மறைத்தல். அது திருவிளையாடு, மௌன உற்சவம் அல்ல சூர்ணோற்சவம், இது ரெண்டும் தான் மறைத்தலை குறிக்கிற தத்துவம், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அதையெல்லாம் செய்து பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே இல்லாம் கடைசியாக அருளை கொடுப்பார். அருள்தான் பேரானந்த மோட்சத்தை கொடுக்கிற ஒரு நிலை. அப்ப அற்புதம் வாய்ந்ததாக சிவஞான சித்தியார் இந்த பாடலை எடுத்து கூறுகின்ற பாங்கு மிகச்சிறப்பான ஒன்று. இப்படி பல நூல்கள்ல அவர் சொல்லி இருக்கிற அந்த சிறப்புகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஆக்கம் அளவுறுதி இல்லா எனத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். சுவாமியினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த அருளை தாரு. அருள்தான் இந்த பஞ்சகிருத்தியங்களில் பூர்த்தியாக இருக்கிற பெருமையை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பிறகு 43வது அடியிலே என்ன சொல்லுகிறார்? போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். தான் முக்கியமானது. இந்த போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். இந்த பிறவி தலையை போக்குவிப்பதும் இந்த பிறவி தலையை போக்குவிப்பதும் இந்த இது ஒரு சொல்லுக்குள்ளதான் அவர் இந்த மறைத்த தத்துவத்தை குறிச்சிருக்காரு. அதான் உண்மை. அங்க நீங்க பார்க்கலாம், மறைத்தல விட்டுட்டாருன்னு நீங்க சில பேர் யோசிக்கலாம். இந்த இடத்துல அந்த மறைத்த தத்துவத்தை நாசுக்காக மாணிக்கா சுவாமி குறிப்பிடுகிறார். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். பிறவித்தலையை போக்குறதுக்காக எனக்குள்ள புகுந்து திருத்தொண்டின்படி உன்னுடைய திருத்தொண்டை செய்யறதுக்கு நின் தொழும்பில் என்றால் எனக்குள்ள புகுந்து நீ அந்த மரத்துல செய்து கொண்டு அதே நேரம் நின் கருணையால உன்னுடைய திருத்தொண்டை செய்யறதுக்கு புகும்படி என்னை தூண்டி விடுவாய். அதுக்காகத்தான் அந்த மறைத்துல செய்கின்ற ஒரு அம்சத்தை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் மௌன உற்சவத்துல நீங்க பார்க்கலாம். நாங்க எல்லாரும் மௌனமா வரணும், கதைக்க கூடாது. தேவாரம் படிச்சு கீதம் வாத்தியம் மற்றது தமிழ் வேதம் எல்லாம் ஊதி சங்கு வாத்தியம் சேமக்களம் எல்லாம் சொல்லி தனிய நாதசுரம் தனிய தாளம் இதெல்லாம் கொடுத்து கொண்டு வடக்கு பக்கத்துல சொல்லுவார் சிவாச்சாரியர், ஒருவரோடு கதைக்காமல் பரம்பொருளை சிந்தித்து கொண்டு மௌனமா வாருங்க. கடைசியா சர்வமங்கள வாத்தியம். இந்த மௌனமா வரைக்குள்ள போக்குவாய், அதான் அங்க போக்குவாய். அப்ப மௌனமா சிந்தித்து கொண்டு சுவாமி வர்றது பிறவி போறதுக்கான அந்த மறைப்பை சுவாமி செய்வார். நின் தொழும்பில் என்றது அங்க அந்த தொண்டு. அப்ப தொண்டுகளாலதான் இதெல்லாம் அந்த அருள் வரும். சிவன் சேவை பெரும் சேவை. அந்த தொண்டு நாங்கள் செய்ய வேண்டும் என்பது மாணிக்கவா சுவாமிகளுடைய உயர்ந்த சிந்தனை என்பதை மெய்யன்பர்களே நீங்கள் பார்த்துக்கொள்ள. அப்ப அப்படி சொன்ன அவர் 44வது அடியிலே சொன்னார், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. இங்கே சேயாய் என்ற சொல்ல பயன்படுத்துறார் திரும்ப. இந்த சேயா என்பதற்கு நான் முன்னுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன். திருச்செங்கலூர் அதை பற்றி எல்லாம் சொன்னேன். இந்த சண்டேஸ்வரன் நாயனார் பிறந்ததும் முருகபெருமான் சிவபூஜை செய்த இந்த திருச்செங்கலூர் தான். அதை அன்றைய சொல்லையில இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது. மண்ணியாற்றங்கரையில மண்ணை பிடிச்சு சிவபூஜை செய்த விசாரசர்மன், பெரிய புராணம் இளமை பேர் விசாரசர்மன் என்று சொல்லுது. அந்த விசாரசர்மன் மண்ணியாற்றங்கரையில செய்த அந்த பூஜை, அதுக்காகத்தான் சண்டேஸ்வர பதத்தை யாருக்கும் கொடுக்காம சிவபெரும்பொருள் கொடுத்தார். மிகப்பெரிய அற்புதம். தன் முடியில சூட்டப்பட்ட மாலை பரிவட்டம் தனக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட பொருட்கள்லாம் உனக்கு சமர்ப்பித்து உன்னை கடைசியில கும்பிட்டாத்தான் சுவாமி பூஜை உண்டாகும் என்று சொல்லி சண்டேஸ்வர பதத்தை கொடுத்தார். அது கொடுத்ததும் திருச்செங்கலூர்லதான். அப்ப முருகப்பெருமான் சிவபூஜை செய்தது மட்டுமல்ல, இந்த சேயா என்ற வரைக்கும் நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாற்றத்தின் நேரியா சேயா நனியானே. இதுல நாற்றத்தின் நேரியா என்று சொல்லியிருக்கல, அது உண்மையில நேரியா என்றால் போன்றவனே என்று வரும். சேயா என்றது இங்க உண்மையிலே தூரத்தில் இருப்பவன். நான் முன்பு சொல்லி இருப்பேன், தூரத்தில் இருப்பவன். நனியானே என்றால் பக்கத்தில் இருப்பவன். நனியானே என்றால் பக்கத்தில் இருப்பவன். மாற்றம் என்று சொன்னா மாறுபடுகிற தன்மை உடையவன். களிய என்றால் அகன்று போமிடத்து என்று சொல்லலாம். மறையோனே என்றால் அது வேதியனாக நிற்கிற சுவாமியை குறிக்கிறது. அப்ப நாங்கள் யோசிக்க வேணும், என்ன செய்கிறார் இறைவன்? பூவில் மனம் போன்றவனே, அவர் பூவில மனம் போன்றவராய் இருக்கிறார். நீ வணங்காதவர்களுக்கும் தொலைவில்
வணங்காதவர்களுக்கும் தொலைவில் இருக்கிறான். நீ வணங்காதாக்கு கிட்ட நினைச்சும் பார்க்க முடியாது. வணங்குபவர்களுக்கு பக்கத்துல வருவேன். சும்மா சிவபெருமான லேசில கும்பிடலான்னு நினைக்க கூடாது. அவர் வணங்காட்டி அவர் இட்டத்திலே இருப்பார். நல்லா தொண்டெல்லாம் செய்து சிவன் சேவை செய்து வழிபாடு செய்து அவர் கிட்டத்தை வருவார். அதுதான் நனியானே, பக்கத்துல இருப்பார். மாறுபடுகிற மனதை அவர் மாற்றி எங்களுக்குள்ள சிவஞானத்தை மிளிர வைக்கின்ற தன்மை உடையவர். இந்த அடிகள் அப்படித்தான் ஒரு பொருள் நாங்கள் பார்க்க வேண்டும். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. அப்ப இந்த நாற்றத்தின் நேரியான அந்த பூவில் மனம் போன்றவனே என்றுதான் பொருள். பூ உண்டா அதுல மனம் இணைபிரியாது இருக்கும். பாலோடு நெய் இருப்பது போல், பூவோடு மனம் இருப்பது போல், உணவோடு அறுசுவை இருப்பது போல் இப்படி நான் சொல்லலாம். இந்த இங்க அந்த நாற்றத்தின் என்றால் பூவில மனம் போன்றவன் என்றுதான் பொருள். அதாவது இணைபிரியாம இருக்கிற சுவாமி. வணங்காதவர்களுக்கு தொலைவிலே இருப்பான், நேரியா சேயா இருப்பான். வணங்கினால் நனியானே பக்கத்துல வருவான். மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனி. எங்களோட மாற்றம், எங்களோட மனதில் ஏற்படுகிற மாறுபடுதல்கள், எங்களுக்கு மாறுபடுதல். நாங்கள் ஒரு கண நேரத்துக்குள்ள மாறுபடுவோம், டபார் என்று. அதுக்கு காரணம் எங்களோட இருக்கிற இந்த கிரகங்களுக்குள்ளே ராகு கேது பொல்லாது. இந்த ராகு கேது எங்கட சிவவழியில போய்க்கே குழப்பி விட்டுரும். மனச ஒரு நிலையில நிக்க விடாமல் குழப்புறது. அது நல்லா படிக்க வேண்டும் ஆசைப்பட அது படிக்க விடாமல் குழப்பி விட்டுரும். ராகு கேது நிழல் கிரகங்கள், தங்களோட வேலையை செய்யுங்கள். அதுகளுக்கு ஒரு நாள் இல்லை. ஆனா சனியனோட சேர்ந்து சனியில இருக்கும். அதனாலதான் முன்னோர்கள் சனிக்கிழமை எல்லாத்தையும் ஒதுக்கினார்கள். இன்றைக்கு சனியில தான் கல்யாணம் வைக்கிறாங்க. கேட்டா வெளிநாட்டுல சொல்றாங்க வேற நாள் இல்லையா, சனிக்கிழமையெல்லாம் கோல் ஃப்ரீயா இருக்கு, சனியில செய்யறாங்க. சனியில கும்பாஜகம் கூட செய்து இப்ப என்ன ஒரு கோயில்ல நடந்தது, பெரிய ஒரு குருக்கள் கேட்டா எனக்கு குழப்பமா இருந்தது. என்ன பல பேர் கேட்டார்கள், எங்கே ஐயா சனியில செய்யறதுக்கு விதி இருக்கு. சுவாமிய கும்பிடுறதுக்கு நாள் கோல் கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் சூரியந்திரர்கள் இருக்கிறவரை காலங்காலமா இருந்து வேலை செய்யற சிலதை செய்ய வேண்டும் என்பது ஆகம நூல்கள் விதித்திருக்கிற விஷயம். அந்த விதிகளை நாங்கள் மாற்றுறதுக்கு, இறைவன் தந்த விதிகளை மாற்றுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஏன் சனிக்கிழமை செய்யக்கூடாது என்றார்கள்? காரணம் ஒன்று சனியன் பிரச்சனை, அடுத்தது நிழற்கிரகங்கள் ராகு கேது பிரச்சனை. இந்த ராகு கேது தான் குடும்பத்துல குழப்பங்களையும் பிரிவினைகளையும் மனச்சஞ்சலங்களையும் உண்டு பண்ணும். பிள்ளைகளை கூட படிக்க விடாம குழப்பும், பல வேலையெல்லாம் செய்யும். இது மாறுபட செய்கிற வேலை, உங்களை மாறுபட செய்யும். இந்த மாறுபடம் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. இந்த மாற்றமற்ற நிலையை உண்டாக்கணும்னா சிவன் நெஞ்சுக்குள்ள புகணும். மறையோனே என்றால் நீ வேதங்களால துதிக்கப்படுகிற மிகப்பெரிய சுவாமி. அப்ப நீ என்னுடைய உள்ளத்திலே இந்த மாற்றங்கள் அகன்று போவதற்கு என்னுடைய உள்ளத்திலே புகுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் மாணிக்கவார் சுவாமிகளுடைய கேள்வி. இவங்களுக்கு எல்லாரும் பாருங்க, இப்ப எல்லாம் படபடன்னு மாறுவார்கள். இப்ப சொல்லுவா அடுத்த நிமிஷம் மாத்திடுவான். இன்றைய சொல்லுவான் நாளைக்கு மாத்திடுவான். இங்க பார்த்தாலும் ஒரே மாற்றம் தான் இருக்கு. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அழகாக அவர் அதை சொல்லிவிட்டு 46வது அடியிலே சொன்னார், கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தால் போல. அற்புதமான ஒரு அடி. கறந்த பால், கறந்த என்றால் இந்த பசுமாட்டின் முலையில இருந்து கறந்த உடனே நீங்க பாருங்க ஒரு மெல்லிய சூடு எலும்பு. நீங்க வடிவா காலம வெள்ளன. நான் வீட்டே அம்மா எங்கட வீட்டு பசுவில பால் கற கேட்கல, காலம வெள்ளன சூரியன் மெல்லமா வந்ததுல படுற நேரம் நான் தூரத்துல இருந்து அவதானிச்சு பார்த்திருக்கிறேன். ஒரு அனுபவ ஞானம். அப்படி அந்த கறந்த பால்ல இருந்து மெல்லமா சூடு உண்டு, மெல்லிய ஒரு ஆவி உண்டு போகும். அங்க ஒன்றும் கொதிக்க வைக்க இல்லை. கறந்த பால், அதான் சொல்றேன் கறந்த பால். இங்க கண்ணல் என்றது கரும்பின் சாரத்தை குறிக்கும், கரும்பினுடைய சாறு. அப்ப இது ஒரு மிக விசேஷமான ஒரு மருத்துவ ஔடதத்தை மாணிக்க சுவாமி இந்த இடத்துல சொல்லுகிறார். மருத்துவம் கூட சிவபுராணத்துல பேசுகிறார். கறந்த அந்த ஆவினுடைய பாலோடு கருப்பஞ்சாற்றையும் கண்ணலோடு நெய், நல்ல சுத்தமான பசு நெய்யையும் கலந்து உண்ணும் பொழுது ஒரு அற்புத சுவை. நானுமே இதெல்லாம் ரஜான ஒரு காலம் அப்படி செய்து பார்க்க இல்லை. அது ஒரு தனி சுவை என்று சொல்லுகிறார்கள், எதுக்கும் இல்லாத சுவை.
கறந்த பாலுக்குள்ள நல்ல சுத்தமான கருப்பஞ்சாற்றை புழிஞ்சு விட்டு சுத்தமான நெய், கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யும் கொஞ்சம் கலந்துட்டு அதை நல்ல வடிவா கலக்கி போட்டு உண்டால் அதுல ஒரு பெரிய ஒரு பேரின்பம் இருக்கா, பேரானந்தம். அந்த சுவைக்கு எதுவும் நிக்காதுன்னு சொல்றார். நான் சொன்ன மாணிக்கவாசகம் அற்புதா சொன்னா அதுல அது பெரிய, அது எந்த நோயை நீக்கக்கூடிய சக்தி உண்டு என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். அப்படிப்பட்ட இறைவனிடமிருந்து வரும் பேரின்பம் என்பதுதான் என்னுடைய கருத்து. கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தால் போல, இது ஒரு உவமை, நெய்கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. இங்கதான் தேன் என்று சொல்றது திரும்ப பயன்படுத்துறார். மாணிக்கவா சுவாமிகள் தேன் என்று சொல்லுகிறது முதல் இதுதான் சிவபுராணத்தில். தேன் என்று சொல்லுகிறார். கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தால் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று. தேனை நினைக்க நினைக்க நாக்கு ஊறும். அதான் தேனண்ட தேனை நினைக்க நினைக்க எங்களுக்கு நாக்கு ஊறும். அந்த நாக்கு ஊறுல அந்த ஊறுறது மாதிரி சிறந்து அடியார் சிந்தனையுள், நல்ல அடியார்களுக்குள்ள உள்ளத்துக்குள்ளதான் சுவாமி நின்று வேலை செய்து கொண்டிருப்பார். அப்ப நான் உனக்கு நல்ல அடியவராக மாற வேண்டும் என்பதுதான் மாணிக்கம். நான் நல்லடியாளா இருக்கிறேன். அந்த நேரத்தில இந்த கறந்தபால் கண்ணனோடு நீ கலந்தால் போல நீ என்னோடு கலந்து நிற்கிறாய். நிற்கைக்குள்ள எனக்கு மிகச்சிறந்த பேரின்பத்தையும் பெருந்தன்மையும் எனக்கு காட்டுகிறாய். அந்த ஒரு விசேடத்தை நீங்க இந்த இடத்துல பார்த்து கொள்ளலாம். அப்ப ஒரு அற்புதமான அடி. இந்த அடி எங்களுக்கு ஒரு சொல்லுவார்கள் பரஞானம் அல்லது பிரம்ம வித்தை என்று சொல்வார்கள். பரஞானம் பிரம்ம வித்தை. இங்கே தேன் ஒப்புயர்வு அற்றதுன்னு எங்களுக்கு தெரியும். நலனும் திறனும் விளைவிப்பதுல தேனுக்கு நிகரா எதுவும் இல்லை. ஆனா அதுல முக்கியமா நினைக்க நினைக்க ஊறும். அதான் நீங்க சொல்ல தேன் ஊறி நின்று. அப்ப பிரம்ம வித்தையானது மது வித்தை என்று சொல்லப்படுகிற பெருமைக்குரிய தன்மையை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த ஒரு சிறப்பு உண்மையில ஒரு அற்புதமான அடிக்குறிப்பு. முன்னே சில காலங்கள்ல இந்த தீர்த்தம் கொடுக்கிற போது இந்த பாலோடு கருப்பஞ்சாற்றையும் கலந்து கொஞ்சம் நெய்யும் கலந்து கொடுப்பார்களாம். அது ஒரு விசேஷ தீர்த்தம். இப்ப அந்த நாங்களத இப்ப சுவாமிக்கே கரும்பில்லை கன்னடங்கள்ல சுத்தமான நெய் எடுக்க இல்லாத யாகத்துக்கு கறந்த பால் எங்க எடுக்கிற அடுத்த பிரச்சனை. ஃப்ரிட்ஜுக்கு வச்ச பால் தான் வருகுது. அடுத்த நாள் அபிஷேகம் பண்ணா கிணமண்டைக்கு எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வைப்போம். சில இடங்கள்ல பார்த்தால் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வைப்பினம், அந்த ஃப்ரிட்ஜுக்கு மீனும் வைப்பினம், முட்டையும் வைப்பினம், எல்லாம் வைப்பினம். அது கொண்டே பாலை வச்சுட்டு காலம் சாமிக்கு அபிஷேகம் கொண்டு போயிடும். பொருந்துமா? தூய்மை இருக்கா? ரொம்ப சிந்திக்கணும். நாங்கள் பேர் அப்படி செய்யணும். எனக்கு தெரியும். ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. அது சுவாமியின் எந்த அபிஷேகத்திலும் கொஞ்சம் பால் இருந்தா போதும் அப்படி சொல்வார்கள். அதில் யோசிக்க வேண்டும். அப்ப 48வது அடியில சொன்னார், பிறந்த பிறப்பறுக்கு மங்கள் பெருமான். பிறந்த பிறப்பு அறுக்கு மங்கள் பெருமான். எங்களுடைய பிறவியை அறுக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் தான். அவரை விட மேலான ஒரு சுவாமி இல்லை. இத பல இடங்கள்ல திரும்ப திரும்ப மாணிக்கவா சுவாமியை சொல்லுகிறார். பிறந்த பிறப்பு அறுக்கு மங்கள் பெருமான். பிறந்த பிறவியில இந்த பிறவியை இல்லாம பண்ணி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமான் அவர். அவர் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த. சுவாமி நிறங்களோர் ஐந்துடையாராக இருக்கின்ற ஒரு தனித்துவத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். நிறம் என்றதுக்கு இங்கே இயல்பு கண்டும் ஒரு பொருள் இருக்கிறது. விண்ணோர் தேவர்கள், இந்திரியங்கள், பூதங்கள் எல்லாத்துக்கும் மேலாக நிற்கிற ஒரு தன்மை. அவே தொடர்ந்து வருகின்ற பிறவிகளை ஒழிக்கின்ற எங்கள் தலைவா நீதான். நீதான் எங்களை பிறவியில் ஒழிக்கக்கூடிய பெருமான். பூதங்களும் இந்திரியங்களும் உன்னை போன்று போற்றுவதற்கு 5 தன்மாத்திரைகளை உடைத்திருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலாக சுவாமி உன்னை நான் நினைத்துக் கொள்கிறேன். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5 தான் தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படும். அப்பு, அக்னி, வாயு, ஆகாசம், பிருத்திவி போன்றவையெல்லாம் பஞ்சபூதங்கள். இப்படியெல்லாம் 5 விதமான தன்மைகள் இருக்கிறது. இங்கே அந்த நிறம் என்பது இயல்பு என்பதை குறிக்கும். 5 நாங்கள் இப்ப அப்படி பொருள் பண்ணி வேற மாதிரி நாங்க பார்க்கறதல்ல. இந்த நாங்கள் எல்லாம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் பஞ்சபூதங்கள், அப்பு, அக்னி, வாயு, ஆகாசம், பிருத்திவி இதுகள் ஊடாகத்தான் நாங்கள் எல்லா வகையான தன்மைகளையும் எடுத்துக்கொள்கிறோம். நிறங்கள் ஓர் 5 உடையாய்
அதுக்கு அதை வச்சு கொண்டுதான் விண்ணோர்கள் ஏத்துகிறார்கள். ஆனால் அப்படி எல்லாம் ஏத்தினாலும் அதுக்கு மேலால சுவாமி என்னுடைய இந்த பிறவியிலே எனக்கு இந்த பிறவியை நீக்கி மோட்சம் தரணும் என்றதான் முக்கியமான ஒன்று. அவை இந்த விஷயங்கள் இந்திரியங்களையும் பஞ்சபூதங்களையும் தேவர்கள் என்று பகர்கிறது சில தத்துவங்கள். அதுக்கெல்லாம் மேலாக கடந்தவர் தான் இறைவன் என்றுதான் இதனுடைய ஒரு உண்மையான விளக்கம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். மறைந்திருந்தா எம்பெருமான் நல்விலேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை என்றார். இங்கேயும் திரும்ப அஞ்ஞானத்தை காட்டுகிற ஒரு பெரும் சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். மறைந்திருந்தா எம்பெருமான், இப்ப அவர் தேவர்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும் விளங்காத பெருமானாக அவர் மறைஞ்சி இருக்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கொண்டிருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அது எல்லாத்தையும் விட கடந்து நிற்கிற மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. நாங்கள் எல்லாம் மாய இருளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம், வினைக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், அஞ்ஞானம் என்ற இருளுக்குள்ளே மூடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே மறைந்திட மூடிய மாய இருளை இதுக்கு மேலே அவர் சொன்னார். அப்படி மாய இருளுக்கு நாங்கள் அகப்பட்டிருக்கோம். மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை. இந்த இடத்துலதான் நாங்கள் நேற்று நாங்கள் பார்த்து நாங்கள் போட இந்த 9 வாசல், அந்த 9 வாசல் தத்துவத்தை இங்க கொள்கிறார். மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. மலம் சோறும் மலம் ஒழுகிக் கொண்டிருக்கிறதான் இதன் பொருள். மலம் சோறும் என்றால் மலம் ஒழுகிக் கொண்டிருக்கிற. குடில் என்றது சிறு வீடு, மலங்க என்றது வருந்தும்படி என்று சொல்லலாம், புலன் பொறி. அப்ப நாங்கள் சொன்னோம், உயிர் போகிற போது ஏதாவது ஒரு வாசலால போகும் என்று சொல்லி, அதான் அந்த ஒழுகுறது. மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. எங்களுடைய புலன் 5ம் முன்னுப்பா சுவையொளி ஊர் ஓசை நாற்றம் எல்லாம் பார்த்தோம், இந்திரியங்கள் பார்த்தோம். அதுகள் எல்லாம் எங்களை என்ன செய்கிறது என்றால் எங்களை வஞ்சனையை செய்யுது. எங்களை வஞ்சனையை செய்து எங்களை பிழையான வழியில போய் கொண்டிருக்க. அதற்கேற்பதான் இந்த 9 வாசலாலே ஏதாவது ஒன்றில ஜீவன் போக பார்க்குது. அதான் அவருடைய ஒரு தனித்துவமான விளக்கம். அந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும், அதற்காக நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஒன்று. நான் இதிலே இடையிலே ஒரு வரி, நான் 2 வரி விட்டுட்டேன். என்னண்டா, அறம்பாவம் என்னும் அரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடியொன்னு விட்டுட்டேன். நான் அந்த அதுன்ற விளக்கத்துக்கு சொல்றதுக்காக போய்விட்டேன். உண்மையில மறைந்திட மூடிய மாய இருளை அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், அறம்பாவம் என்னும் அரங்கயிற்றால் கட்டி. இந்த அறம் பாவம் நாங்கள் பார்க்கிறோம். அறம்பாவம் என்பது நல்வினை தீவினையை குறிக்கும். இந்த நல்வினை தீவினை என்ற வலிமை வாய்ந்த பாச கயிற்றால நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம். நல்வினை செய்தால் நல்ல பிறப்பு, தீவினை செய்தால் தீய பிறப்பு, பிறவி ஒளியாது. நல்வினையின் தீவினையை சமனாக கருதினால் தான் பிறவி ஒளியும். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் ஓட்டையும் செம்புண்ணையும் முக்க நோக்கினார். அப்ப 52வது அடியில அவர் சொன்ன விஷயத்தை நான் சிந்திக்க வேணும். அறம்பாவம் என்னும் அரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவலுக்கும் மூடி. எங்கட உடம்புக்கு மேல நீங்க தெரியும், எங்கட உடம்பை தாட்டா கொஞ்ச நேரம் இறந்த உடனே கொஞ்ச நேரத்திலே எக்கச்சக்கம் புழுக்கள் எல்லாம் வர தொடங்கிடும். அந்த புழுக்கள் எல்லாம் நிறைய வருமண்டபடியாத்தான் கண்ணுக்கு, மூக்குக்கு, காதுக்கு, செலவாஜலுக்கு எல்லாம் அடைச்சிருவாங்க. சீலத்துண்டெல்லாம் கட்டி போடுவாங்க. அந்த புழுக்கள் வெளியில வந்து பாரஜத்தை வீட்டுக்கு வராக்கள், மரண வீட்டுக்கு வராக்களுக்கு எல்லாம் பட்டு பெரிய நோய்களை எல்லாம் உண்டுவாக்கும். இறந்து கொஞ்ச நேரத்திலே செல்வங்கள் செத்துக்கொண்டு போகும். செல்வங்கள் செத்துக்கொண்டு போய்க்குள்ள புழுக்கள் எத்தனையோ வரும், தாட்டாது சொல்லி அடங்காது. இதைத்தான் அவர் சொன்னார். புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி. இது ஒரு அழுக்குடம்பு, எலும்பு தசை எல்லாம் இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே புழுக்களாக மாறிவிடக்கூடிய இது. அப்ப ஓயாது அழுக்காக மாறிக்கொண்டிருக்கிற நிலையை மாற்ற வேணும். அப்ப மேல ஒரு போர்வை இருக்கு, ஆனா இந்த உடம்ப வச்சு கொண்டு நாங்கள் சிவப்பெரும்பொருளுடைய சிவஞானத்தினூடாக அதை ஒரு தெய்வீக உடம்பாக மாற்ற வேண்டும். தெய்வீக உடம்பாக மாற்றுறதும் இல்லை, இந்த உடம்பை வச்சு கொண்டுதான் அந்த சிவத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மலஞ்சோறும் என்பது வாயில் குடிலை. 9 வாசலுக்குள்ளால இந்த மற்ற ஒவ்வொரு வாயிலுக்காரையும் போய் அது வேற பிறவியல் எடுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பா இல்லாமல்
மோட்சம் என்ற அந்த தனித்துவத்தை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் மாணிக்கவா சுவாமிகளுடைய மிக உயர்ந்த சிந்தனையாக இந்த இடத்திலே இருக்கிறது என்று கூறி நேரம் 8:07 ஆயிட்டது. ஆகவே நான் இந்த அளவிலே இன்றைய அந்த திருவாசக தெய்வீக உரையரங்கை நிறைவு செய்து மீண்டும் நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து திருவருள் துறை கொண்டு விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நண்பர்களே. நன்றி சார். இதுவரையும் சிவபுராணத்தினுடைய 5வது நாள் விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் சி.க. கமல்நாதன் ஐயா அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி. யாராவது கேள்வி விட இருந்தா கருத்துக்களை சொல்லலாம். யாராவது எல்லாரையுமே அன்மியூட் பண்ணி விட்டுருக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். பாலாஜி பேசுறேங்க ஐயா, தமிழ்நாட்டுல இருந்து. வணக்கம் வணக்கம் பாலாஜி சார், வணக்கம். விளக்கம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்கன்னா, 36வது அடியில வந்து அந்த இயமானன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லு வந்ததுங்க ஐயா. அதுக்கு வந்து உயிர் தத்துவம் அப்படின்ற ஒரு விடயம் சொன்னீங்க. அது அந்த உயிர் தத்துவம் அப்படிங்கறத வந்து அந்த சைவ சித்தாந்தம் சொல்லுகிற அந்த 36 தத்துவங்களை குறிக்குதுங்களா? அதுக்கு கொஞ்சம் விவரம் வேணுங்க ஐயா. அது எனக்கு புரியல. உயிர் தத்துவம் சொன்னீங்க, அந்த உயிர் தத்துவத்துக்கு கொஞ்சம் விளக்கம் வேணுங்க. உயிர் தத்துவம் என்று சொல்லிக்கல, நீங்க வடிவா சிந்திக்க வேணும். அந்த உயிரினுடைய இப்ப உயிர் தத்துவம் என்றைக்குள்ள நாங்கள் இந்த மாயா காரியங்களால் ஆகிற அந்த அம்சங்கள் எதுவும் வராது, அதெல்லாம் உடம்போடு சேர்ந்து போகும். இந்த உயிரினுடைய தத்துவம் என்ன? உயிருடைய தத்துவம் இறைவனோடு 2.5 கலத்தை, அதுதான் உயிருடைய தத்துவம். உயிரோடு சித்து பொருள், உயிர் ஒரு நாளும் அழியாது. அதனாலதான் எங்கட முன்னோர்கள் இந்த இறந்தவர்களுக்கு ஏன் வழிபாடு செய்தார்கள் யோசிக்கணும். முன்னோர்கள் மடையர்கள் அல்ல. இப்ப அந்த இறந்தவர்களுக்கு ஏன் வழிபாடு செய்தார்கள் என்றால், அந்த உயிர் அழியாது, அது சித்துப்பொருள். அப்ப அவர்கள் செய்கிற அந்த அதெல்லாம் அந்த அது எங்க பிறவியத்தான் என்னென்றாலும் அந்த உயிரை போய் சேரும். இந்த உயிர் தத்துவத்தின் அடிப்படையில உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம். சில பேர் இருந்துட்டு திடீர்னு நல்லா வருவான், நல்லா இருப்பான். ஏன் நல்லா இருக்கிறான்டா? உண்டு அவன் செய்த புண்ணியங்கள் உண்டு இருக்கும். அடுத்த நேரம் அந்த ஆத்மாவுக்காக அவனை சார்ந்தவர்கள் யாராவது அந்த பிதிர்கடமைகள் அதுகள் எல்லாம் சரியா அந்த ஆத்மாவுக்கு செய்து ஒன்று கேட்கல, அந்த பலன் அந்த உயிருக்கு வந்து சேரும். உயிருக்கு வரைகளே அந்த உயிர் நல்லா இருக்கு. அப்ப இங்க உயிர் தத்துவம் என்பது இறைவனோடு 2.5 கலக்கிறதான் உயிரினுடைய தத்துவம். அதைத்தான் மகோன்னதமா குறிக்கிறதாக பெரியவர்கள் பல பேர் சொல்லுகிறார்கள். நன்றி 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 ஐயா. வணக்கம். எனக்கு இந்த சண்டீஸ்வர நாயனார் அந்த அவருக்கு அந்த சண்டீஸ்வர பதவி கிடைச்ச ஊர் என்ன சொன்னீங்க? திருச்சேங்கலூரா? திருச்சேங்கலூர் மண்ணியாற்றங்கரையில இருக்கு. திருச்சேங்கலூர். மற்றது அந்த உருத்ராக்க மாலை எப்படி சொன்னீங்க? 108 மணியுள்ள மாலையும் இருக்குல்ல? 108 இல்லாமம்மா ஜெபமாலை. 108 54 108 ரெண்டும் பாவிக்கலாமா? அது என்னென்றால் இப்ப 108 நாங்கள் எங்களால இதுண்டேல. இப்ப நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப உருத்ராட்சத்தை எடுத்தால் உருத்ராட்சத்தை கையில வச்சுட்டு நாங்கள் வலமா உருட்ட வேணும், இடமா உருட்டக்கூடாது. வலது பக்கம் தான் சுத்த வேணும் கையில வச்சு. அப்ப அது நிலத்துல படக்கூடாது, பக்கமே தள்ள வேணும்.
இப்படி வலப்பக்கமா தள்ள வேணும். அதாவது வலப்பக்கமோ எங்கட பக்கம் இப்படி வலப்பக்கமா தள்ள வேணும். எங்கண்ட மார்பை நோக்கி தள்ளி கொண்டு போவோம். என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் இப்ப கும்பத்துக்கு நூல் சுத்தேக்க வலப்பக்கம் சுத்தினால் அது பூர்வக்கிரியை, நல்ல கிரியைகள், கும்பாஜ கிரியைகள்லாம் வலப்பக்கம் சுத்துறது. மரண கிரியைகளுக்கு இடப்பக்கம் சுத்துறது. இடப்பக்கம் ரைட். அப்ப இடப்பக்கம் சுத்தினால் அது அபரமாயிடும். ஓகே. அப்ப இந்த 54 என்றால் எங்களுக்கு அந்த அளவா இருக்கும். அப்ப நாயகமணியை போட்டா நாயகமணி வந்த உடனே எங்களுக்கு தெரியும் 54 வந்துட்டு வருது. இன்னொரு சுத்தி விட்டா 108 வந்து. அப்ப 108 தரம் மந்திரத்தை ஜெபம் பண்றோம். ஒரே ஒரு துராட்சம் என்றால் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கீழே எல்லாம் படுமல்லோ. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால அது உண்மையில 108 1008 மணி போட்டால் அவர் ருத்ரனே ஆகும் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் 1008 இப்போ தெரியும். இப்ப நயனாதிவு குருக்கள், பரமசாமி குருக்கள், முத்து குருக்கள் இந்த தகப்பன் பரமசாமி குருக்கள் 1008 ருத்ராட்சம் போட்டிருப்பார். அவரை பார்த்தால் கட்டதான் நான் சிவன் மாய்த்தா. அவரை நல்லூர் சிவன் கோயிலுக்கு பின்னுக்கு யமசங்காரம் ஐப்பசி வெள்ளியில செய்யக்க நிக்கல சிவனே நேரம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1008 ருத்ராட்சம் போடுவார். ரொம்ப வைராக்கியமானால் புகழ்பெற்ற குருக்கள் பரமசாமி குருக்கள் என்றா. இப்ப அமரத்துவம் அடைந்த இப்ப நயனாதிவு முத்து குருக்கள்னு தகப்பன், இப்ப கொடியேற்ற தகப்பன் தான். அப்ப அது தத்துவங்கள் அப்படி போகுது. ஆனால் சிவபூஜை செய்யறதுக்கு 32 மணிதான் அணியவன். அதுல நான் வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. அந்த உருத்ராக மணி மாலைய அந்த வேலைய முடிய மேலில போடாம வச்சிருக்கிறார்கள். அப்படி அதை பாதுகாக்கலாம். அதுக்கு அது எப்படி சொல்லுங்க. விளங்க ஒரு விளக்கமா சொல்லுங்க. உருத்ராக மணி மாலை எந்த நேரமும் கழுத்துல அணியாம இப்ப சுப மாலை என்று வச்சிருக்கணுமല്ലോ, அதை எப்படி அதை வச்சு பாதுகாத்து பிறகு திரும்ப எடுத்து பயன்படுத்தலாம். சில காலங்கள்ல தான் எடுப்போம், குறிப்பிட்ட காலங்கள்ல. மற்ற நாடுகள்ல படத்தடியில அப்படித்தானே இருக்கும். அது எப்படி பத்திரப்படுத்தலாம், என்னது வைக்கலாம்? அப்படி அந்த ஏதாவது எண்ணெயல் போடணுமா, இல்லாட்டி அப்படியே சும்மா வச்சா இருக்குமா, இல்ல கழுவலாம்? எண்ணெய் ஒன்றும் போடக்கூடாது. உண்மையில உருத்ராட்சத்தை நீரிலே அபிஷேகம் பண்ணித்தான் அணியணும் என்று சொல்லி இருக்கு. அந்த உருத்ராட்சத்தை புனித நீராலே அபிஷேகம் பண்ணி அதுக்கு விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் சாத்தி ஒரு புஷ்பமும் சாத்தி சிவஸ்வரூபமாக பாவனம் பண்ணி பூஜையில வச்சு தூபதீபம் காட்டி போட்டுத்தான் அதை அணிய வேணும்ன்றது ஒரு விதி. என்னன்னா அது சிவபெருமானுடைய ஒரு கண். அவ சுவாமி படத்துல நாங்கள் மேலே எங்கேயாவது ஆணியோ ஏதோ அரைஞ்சு போட்டு அத பூஜை முடிய நாங்கள் அதுல கலட்டி தூக்கி விடலாம். சரியா? ஒன்று. ரெண்டாவது அதுக்கும் பூஜை நடக்கும். சாமி படத்துல நீங்கள் மற்ற சுவாமிகளுக்கு ஒரு ஆணியுண்ட என்று தூக்கியுள்ளார். அல்லது போனால் சம்புடம் என்று சொல்லப்படுகிற விபூதி பையிருக்குத்தானே விபூதி. இப்ப நான் இங்க போய்க்கே மடிக்குள்ள ஒரு விபூதி இருக்கும். அது எங்கட முன்னோர்கள் அப்பப்பாய சொல்லிட்டு இருந்தேன். இப்ப குருக்கள் மேல் சில பேர் வச்சுக்கிறேன், சில பேர் இல்லை. அந்த விபூதி ஏன் கொண்டு போகணும்ன்றது சில பேர் கேள்வி. நான் ரோட்டால போய்கொண்டிருக்கிறோம், திடீரென்று சந்தியிலே அங்காலே ஒரு பிரேதம் போய்கொண்டிருக்கு. அப்ப பிரேதம் போய்கொண்டிருந்தா நாங்க டக்கண்டு அந்த இடத்த தோஷம் வந்துட்டுது பார்த்துட்டோம், தோஷம் வந்துட்டுது. அப்ப உடனே அந்த இடத்த போவாம விட்டுருவ பண்ணி நான் வேறு ஒரு பாதையால போனாலும் அங்கால போய் இந்த விபூதியை எடுத்து எங்களுக்கு மேல உன் சிவசிவன்னு சொல்லி நமசிவான்னு சொல்லி விபூதி ஸ்நானம் செய்யணும். அதை சொட்டு விபூதியை எடுத்து விபூதியால குளிச்சது மாதிரி பாவனை பண்ணணும். இந்த விபூதி ஸ்நானம் செய்த உடனே அந்த பிரேதத்தை பார்த்த தோஷம் இல்லாம போகும்னு சொல்றாரு. அடுத்தது ஒரு துன்பம் வரைக்காவது படாது விபூதிய பூசுரம். எனக்கு நல்ல ஞாபகம், ஒரு வரலாறு நேரம் போனா அவங்களுக்கு சொல்ல வேணும். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு 97 அளவில் எங்கட கோயில் பொங்கல். அப்ப இராணுவம் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து தென்மராட்சிக்கு வந்து எங்கட வரணிக்கு வரையில வரணி ஹாஸ்பிட்டலுக்கு இஞ்சால பண்டடிச்சு இருந்தவர்கள் எங்கட வந்து வெளிச்சாயிட்டு அவுட் சைட்டு இராணுவம் உள்ளுக்கு நின்றது. அப்ப நாங்கள் பொங்கலுக்கு இப்ப ஆணியில வார பொங்கலுக்கு மாதிரி விளக்கு வச்சிட்டோம்.
விளக்கு வச்சால் விளக்கு வச்சாச்சுது. நாங்கள் விதானையிட்ட கொடுத்த ஆமிட்ட பெர்மிஷன் எடுக்க நானும் மறந்து போனேன். விளக்கு வச்சிட்டம். பண்டம் சந்தைக்கு போய் பண்டம் கொண்டு வந்து பண்ட சாமான்கள் வீட்டையும் வச்சாச்சுது. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு பண்டம் எடுக்கணும். ஆனால் அதுக்குள்ளே யாரோ போய் குழப்பங்கள் ஏதோ செய்த உடனே இராணுவம் வருகின்ற எங்களுக்கு பரமேளம் அடிக்கிற ஐயாவுடன் சொல்லிவிட்டார்கள், கோயில் ஒன்றும் செய்யக்கூடாது, கோயில் அடிக்க ஒரு தரம் போகக்கூடாது, போனா எல்லாரையும் சுடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப சுடுவோம் என்று சொன்னோடனே அவரே வர முடியாண்டு பயந்து கொண்டிருக்கிறார். வீட்டுல வாழைக்குலிகள் எல்லாம் இருக்கு, சாமான் இருக்கு, வளர்ந்து இருக்குது, பண்டன் நேர்ந்து எடுக்க வேணும், பொங்கல் செய்யணும், இவ்வளவு சாமான வேண்டியாச்சு, என்ன செய்கிறது? அப்ப நான் கோயில்ல போய் வெள்ளிக்கிழமை காலம் பூஜை செய்து கொண்டு எல்லாம் வாரன் வந்து வீட்டை வாரன். நான் சாப்பிட இல்லை, 6:05 ஆகுது. அதுக்கு பிறகு விரதத்துக்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டு தான் இப்ப இந்த 7 மணிக்கு பண்டம் எடுக்கும். அப்போ இப்படி வந்தா எல்லாரும் பயந்து நிக்கணும். ராணுவம் வர சொல்லிட்டு பூஜாரியார வர பெர்மிஷன் எடுக்க அப்படியா சுட போறேன்னு சொல்றான். அப்ப நான் எனக்கு வயசு குறைவு. அப்ப உங்களுக்கு 98 யோசிச்சு பாருங்க, 97 வயது கூடி நாங்கள் சித்தப்பர் பெரிய பெரியலாம் இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு கப்பை கதையும் கொண்டு ஒரு தரம் போயிடலாம் நிக்கிறாங்க. என்ன சுட்டு போடணும்னு சொல்லிட்டான் ராணுவம். அப்ப சுட்டு போடணும்னு சொன்னோடியா போயிடலான்னு சொல்லி எல்லாரும் பயந்து கொண்டிருக்கணும். ஒண்ணு அப்ப நான் என்ன செய்யறேன்னு தெரியாது. இவ்வளவு சாமானியம் பண்ணி போட்டு செய்யாம விடுறதா ஏன்னா பெரிய குழப்பமா கிடக்கு. என்ன செய்கிறேன்? அப்ப உடனே எனக்கு அழுக மாதிரி வந்துட்டு, ஏன்னா வயது போனா ஒரு தரம் மேலான்னு நிக்கிறேன், வர முடியாது. அப்ப எனக்கு சிங்களம் அப்ப நல்லா தெரியாது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு அப்ப சரி என்னமோ செய்யணும் என்றுட்டு இந்த விபூதி சம்படம் இருந்தது. அப்பப்பா பரம்பரையா அப்பப்பா முன்னோர்கள் கும்பிட்ட இது பெட்டகத்துக்கு இருக்கு. அந்த விபூதியை எடுத்து அப்பப்பா அந்த படத்தை நோக்கி அப்பப்பா தானே எனக்கு குரு, அவரை பிரார்த்தனை பண்ணி பூசிட்டு அந்த விபூதி சம்படத்தை மடிச்சு வேட்டிக்குள்ள செருகின. உண்மையான சம்பவம் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. வேட்டிக்கு செருகி போட்டு, சுவாமி நீ முன்னுக்கு போ, நீதான் துணையண்டு போட்டு போறேன். அப்ப நான் போக சிங்களம் தெரிஞ்ச சித்தப்பர் ஒருத்தர் எனக்கு கிட்ட வாரார் இல்ல, ஒரு 100 மீட்டருக்கோங்கால பின்னுக்கு தான் பதுங்கி வாரேன். ஏண்டா இவன் வேணா சுட்டா நான் விட்டு ஓடுவோம்ன்ற மாதிரி தான் அவர்த்த சிந்தனை. என்ன சுட போறேன்னு சொல்லி போட்டாண்டோ. அப்ப அவர் ஒரு தரம் வரையினம் இல்லை, எல்லாரும் வீதிக்கு நிக்கணும். ஒரு தரம் பாரு, நான் சைக்கிள் தான் புஷ் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் இந்த 5 கம்பி போட்டிருப்பான். அந்த ஒவ்வொரு கம்பியும் எடுத்து விட்டு தான் சைக்கிள் உள்ளுக்கு விடலாம், போகலாம். அப்போ உள்ளுக்கு போக என்னண்டா அப்படி கோயில் பூசாரி என்று என்ன சுத்தி வளைச்சு துவக்கெல்லாம் சுடுற மாதிரி லோட் பண்ணி போட்டுட்டோ, நீ பெர்மிஷன் இல்லாம கோயில் செய்யறது, நீ ஒரு அப்ப நான் வேலை இருந்தா நீ என்ன வேலை செய்யறாள் ஒரு செய்யறா, நீ எங்களை பெர்மிஷன் எடுக்கல பெரிய ஐயா, அங்க கோயில் அடிக்கிறோம் கோயில் போனா எல்லாம் சுடுவான், ஒன்றும் செய்யக்கூடாது. எனக்கோ தலை சுத்துது. அப்ப என்ன செய்யறேன் ஐயாண்ட, அங்கால கொஞ்சம் தூரம் ரோட்டுக்கு அங்கால இன்னொரு கேம்ப் இருக்கு. அந்த கேம்ப்ல இங்க பெரியவர்ல 2வது பெரியவர் நிக்கிறார், போவமண்டா. அப்ப நான் திரும்ப அங்க போறேன். அங்க இருந்தால் அந்த 2வது பெரியவனா இருந்த ஒரு ஆள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் பெரியவனா இருந்தவர். அவன் பிரஸ் பண்ணி கொண்டு நின்று சிரிக்கிறான். கோயில் பக்கம் ஒருத்தரம் போகப்படாது, ஒன்னும் செய்யப்படாது, செய்தா ஒன்னு சுட்டு போடும். அப்ப இயலாது, ஒன்னும் செய்யலான்னு சொல்றான். அப்ப நான் இப்படி சாமான் பண்ணிட்டு என்ன செய்யறேன், அதெல்லாம் செய்யலாது, போ திரும்பி என்னொன்னு. அப்ப இருண்டு கொண்டு போகுது, இருளுது, 6:30 ஆச்சு. என்னோட வந்த சித்தப்பர் அவர் வரையில் எங்கேயோ நிக்கிறார், அவர்கிட்டே வரையில்லை. அப்ப நான் திரும்பி சரியா சுவாமியை கவலைப்பட்டுட்டு திரும்பவும் எடுத்து விபூதியை பூசிக்கொண்டு, சுவாமி நீதான் காப்பாத்தோண்டு வரையக்குள்ள. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சிப்பான் என்றார். அவர் சொன்னார், தம்பி இதுக்குள்ளதான் பெரியவர் நிக்கிறார், பெரியவரோட கதைச்சா சரி வருமண்டு. அப்ப நான் பெரியவர்கிட்ட போய் கதைச்சு நான் அப்ப சொல்றேன் அவருக்கு விளக்கம். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலும் இதுலயும் தெரிஞ்ச சிங்களத்தையும் சொல்றேன். தலதா மாளிகை மாதிரி எங்களோட ட்ரெடிஷன், நாங்கள் இந்த பாரம்பரிய முறைப்படி மாற்ற இயலாது, நாங்க அப்படி எல்லாம் சாமான் வெட்டம் பொங்கல் செய்தே ஆகணும், ஊருக்கு கேடு அப்படி எல்லாம் சொல்றோம். சொல்ல அவன் இல்லைன்னு நாம் வெறுட்டுறாங்க வச்சு சொல்லி போட்டு கடைசிய சிரிச்சு கொண்டு சொன்னான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீர் நாளைக்கு வேற ஒரு ஆள், நான் சொன்னேன் காப்பு கட்டி போட்டேன், காப்பு கட்டினா நான் கோயிலை விட்டு வரமாட்டேன், நீர் பிரச்சனை வேற ஒரு ஆள்கிட்ட இஎஸ்டி பெர்மிஷன் எடுத்து லெட்டர் ஒன்று எழுதி கூடும், பிரச்சனை இல்லை, உங்களுடைய ஆக்களாலாம் எங்களுக்கு பிரச்சனை, உங்களுடைய ஆக்கள் தான் அங்க எல்டிடியை வச்சிருக்கிறீர்கள் அப்படி இப்படின்னு சொன்னது, அதனாலதான் நாங்க இப்படி செய்தது, நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க கோயிலை வடிவா செய்யுங்கோ, எங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் நூல் கொண்டு வாங்கோ என்று சொல்லி சந்தோஷமா விட்டு. அப்ப வெளியில வந்து சித்தப்பர் வெளியில நிக்கிறார். நான் 7 மணி ஆகுது, கம்பியில ஒரு கம்பி ரோலை எடுத்து விட்டு தான் சைக்கிள் எடுக்கலாம், எடுத்து விட்டுட்டு போறேன். எல்லாம் ரோட்டு வழியில நிக்கணும், ஏதாவது வெடி கேட்டதோ ஆள் முடிஞ்சு போச்சோ போனால காண இல்லையன்று. நான் ஒருத்தருக்கும் ஒன்றும் கதைக்கல. திரும்ப போய் காலில் களி போட்டு விபூதியை பூசிட்டு மேளகாரரை சொன்னேன், தம்பி மேளத்தை தட்டண்டு, ஐயா மேளத்தை தட்டண்டு, அப்பதான் தெரியும் எல்லாருக்கும் பெர்மிஷன் தந்தாச்சு.
இது ஒரு வரலாற்றில மிக முக்கியமான ஒரு அற்புதம். அந்த வேலையை விபூதி சம்புடம் செய்யும். விபூதி சம்புடம். அதனாலதான் முன்னோர்கள் இந்த விபூதியை மடிகளை கொண்டு போனார். அந்த விபூதி பை பட்டுல நீங்க தைச்சு எடுக்க வேணும். அந்த தைச்சு எடுக்கிற இதுக்குள்ள இந்த ருத்ராட்சத்தை போட்டு அதை பாதுகாப்பா வைக்கலாம். அப்ப உண்மையில அணிவதற்கு முதல் அபிஷேகம் பண்ணி தான் அணிய வேணும். ருத்ராட்சத்துல படுற அந்த நீர் எங்களோட உடம்புல படையக்குள்ள அந்த ஈரத்தன்மை எங்களோட உடம்புல இருக்கிற எத்தனையோ வகை நோய்களை நீக்கிற ஒரு சக்தி. சுத்தமான ருத்ராட்சத்தை எடுத்து நடுவில் ருத்ராட்சத்தை வச்சு மேலே ஒரு செப்பு தகடு பிடிச்சு மேலே ஒரு ருத்ராட்சத்துக்கு சுழட்டினீங்கன்னா கீழே இருக்கிற ருத்ராட்சம் தானா சுத்தும். அதான் உண்மையான ருத்ராட்சம். அவ்வளவு சக்தி அதுல இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் ருத்ராட்சத்துக்கு மகோன்னதங்கள் நிறைய இருக்குது. எங்களுடைய பேராசிரியர் எங்களுடைய நைனை இவர் இருக்கிறார், எங்களுடைய பேராசிரியர் சங்கீத பூஜை நவரத்னம் ஐயா, அவர் மதுரையிலே ஒரு ருத்ராட்சம் பண்ணினோம். தானாக அதுல சிவலிங்கம் நாகம் எல்லாம் இருக்கு. அதை எனக்கு சொன்னார். அவர் செய்தே பார்த்தவர். அந்த ருத்ராட்சத்தை கங்கையில போட்டுட்டு இந்த நாயன்மார் படிச்ச அந்த ஏடு எதிரேறுகின்ற பதியத்தை படிக்க ருத்ராட்சம் தண்ணியை கிழிச்சு கொண்டு போகும். அவர் அந்த ருத்ராட்சத்தை எத்தனையோ பேர் கேட்டவர், கொடுக்க இல்லை எனக்கு ஒரு காட்டினவர் வச்சிருக்கிறார். இப்பவும் அவ்வளவு சக்தி அந்த ருத்ராட்சத்துக்கு இருக்கு. எத்தனையோ பேர் இவ்வளவு கோடிக்கணக்கான காசு லட்சம் தாரான்னு கொடுக்க இல்லை. அப்ப அது அவருக்கு குருணி பிள்ளையாரு கிட்ட மதுரையில தனக்கு ஒரு பொடியன் கொண்டு வந்து சும்மா தந்தேன். கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வேண்டவர். அது திருவருள் பெறா கிடைச்சது. அப்படி அபூர்வமாகத்தான் எங்கேயாவது ருத்ராட்சம் வரும். ஆகவே இந்த ருத்ராட்சம் பற்றி நிறைய சொல்லி கொண்டு போகலாம். கேட்டதுக்காக இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறோம். இந்த விபூதி பை சைவர்கள் இருந்தவர்கள் பட்டில இந்த சம்புடம் என்று சொல்ற விபூதி பை வச்சு சுத்தமான விபூதியை செய்து அதை எப்பவும் எங்களோட வச்சு கொள்வோம். பயணம் போய்க்கு எங்கேயும் இருக்கும். இந்த பேக்குக்குள்ள இப்பவும் நான் இப்ப உங்களுக்கு எடுத்து காட்டலாம். இந்த பேக்குக்குள்ள ஒரு விபூதி பை இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உடனே எடுத்து காட்டுறேன். பேக் பக்கத்துல இருக்கிறபடியா நீங்க பார்க்கலாம். விபூதி பையோட சம்பளம் இருக்கு. நடராஜ பெருமானுடைய இதோட இருக்கு. அப்ப இந்த விபூதி இந்த இது எப்போ என்ற பேக்கு இருக்கு. இதுதான் எனக்கு துணை. அப்ப இது முன்னோர்கள் காட்டி தந்த ஒரு பழக்கம். நாங்கள் இப்ப இதெல்லாம் விட்டுட்டோம். அப்ப இதுகளெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள. அதெல்லாம் அவங்களோட சைவ சமயத்துல பெரிய விஷயம். கேட்டதுக்காக அவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கம்மா. நன்றி. ராஜலட்சுமி கதைங்க. ராஜலட்சுமி அப்போடக்கும் கை இருக்கு. ராஜலட்சுமி ஐயா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நிறங்கள் ஒரு 5 உடையான்றது அந்த சுவை ஒலி ஊறு ஒலி நாட்டம் அதை சொல்றதா? நிறங்கள் ஒரு 5 உடையாய் இல்ல 5 தொழிலை சொல்றதா? ஐந்தொழில இறைவனுக்கு நிறங்கள் கிடையாது. நாங்கள் செம்மேனி என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல மாணிக்கவா சுவாமிகள் சொன்னது இதுதான் என்றது பல பெரியோருடைய இருக்கு. அந்த 5 உடையா என்பது சில பேர் 5 முகங்கள் என்று சொல்லி 5 முகங்களுக்கு ஒரு நிறம் என்று சொல்லி அப்படி சொல்றாங்களும் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல நிறம்ன்றது இயல்பு என்ற அடிப்படையில வந்து அதை அந்த சுவை ஒளி உருவோச நாற்றம் அதன் அடிப்படையில தான் பொருள் பார்க்கப்படும் பெரும்பாலானவர்கள். நன்றி நன்றி. அகிலன் கதை. அகிலன் வணக்கம் ஐயா. வணக்கம் 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 அகிலன் சார். வணக்கம். இன்றைக்கு இவ்வளவு மாதிரி நன்றாக சொன்னீங்க. நல்ல விளக்கங்கள் சொன்னீங்க. இன்றைக்கு சொன்ன விளக்கத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அது எந்த அளவு சரி என்று தெரியல. என்னவென்றால் ஆதி காலத்துல மனிதன் அறிவு வளர்ச்சி இல்லாம இருந்தான், மொழி தெரியாம இருந்தான். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மொழி வளர்ந்தது. நெருப்பை கண்டுபிடித்தான், ஆயுதங்களை கண்டுபிடித்தான், உடைகளை கண்டுபிடித்தான். இப்படியே படிப்படியாக வளர்ந்தான். இப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற கருத்து தான். இப்ப இதை இப்படியே நாங்களும் சொல்லிக் கொண்டு போனால் இந்த இறுதி எப்படி வரும் என்றால் கடைசியில கடவுளையும் மனிதன் தான் கண்டுபிடித்தான் என்ற மாதிரி கொண்டு வந்து முடிஞ்சிடும். ஏண்டா எல்லாத்தையும் ஒன்றும் தெரியாம இருந்த மனிதன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடித்து வந்தான். மொழியை கண்டுபிடித்தான், அதை கண்டுபிடித்தான், இதை கண்டுபிடித்தான், வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்தான் என்று நாங்கள் சொன்னால் கடைசியில இறைவனையும் மனிதன் தான் கண்டுபிடித்தான். அதுக்கு முந்தி இறைவனை தெரியாம இருந்தான் மனிதன் என்ற மாதிரி கதை முடிஞ்சிடும்.
அப்ப இது வந்து எங்களுடைய சைவத்தினுடைய கருத்துக்கு, சைவ சித்தாந்த கருத்துக்கு முற்றிலும் மாறான கருத்தா இருக்கும். அப்ப இப்ப என்ன கேள்வி என்ன வருது என்றால், இந்த மனிதன் ஆரம்பத்துல அறிவு வளர்ச்சி இல்லாம இருந்தான், மொழி தெரியாம இருந்தான், மொழி வளர்ச்சி இல்லாம இருந்தான் என்று சொல்லுகிற கருத்து எங்கேயாவது இந்த வேதங்களில அல்ல ஆகமங்களில சொல்லப்பட்டிருக்குதா? ஏண்டா வேதங்களும் ஆகமங்களும் தான் எங்களுக்கு முதல் நூல்கள். அப்ப அந்த முதல் நூல்கள் அல்லாட்டிக்கு தேவார திருவாசகங்களையும் அதன் அடிப்படையில வர்ற தேவார திருவாசகங்கள்லயோ அல்லாட்டிக்கு சைவ சித்தாந்த சாத்திர நூல்களிலேயோ எங்கேயாவது மனிதன் ஆரம்ப காலத்துல அறிவில்லாம இருந்தான், பின்னர் தான் அறிவு வளர்ச்சி அடைந்து வந்தான் என்று எங்கேயாவது ஒரு தகவல் இருக்குதா என்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏனென்றால் இது விஞ்ஞான கருத்தை தான். இந்த விஞ்ஞான கருத்தை நாங்களும் சொல்லி கொண்டிருந்தால் அது என்ற அர்த்தம் பிழைச்சு போயிடும். விஞ்ஞானிகள் சொல்றதை சொல்லிட்டு போட்டுக்கு அவர்கள் ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிறவருக்கு அது பொருத்தமாக இருக்கலாம் சில வேலை. ஆனா எங்களுடைய சைவம் சொல்லுகின்ற கருத்தின்படி இறைவன் தான் எல்லாவற்றையும் தந்தான், இறைவன் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறான் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அப்படி இருக்கும்போது அந்த இந்த இப்படி மனிதன் அறிவில்லாம இருந்தான்ன்றதை வேதங்கள் ஆகமங்கள் எங்கேயாவது சொல்லி இருந்தா சரி நாங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா வேதங்கள்ல ஆகமங்கள்ல எங்கேயாவது சொல்லி இருக்கான்றதுதான் எனக்கு ஒரு அறியாமல். அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிந்தால் நல்ல விஷயம். இப்ப வேதங்கள் வந்து இப்ப இருக்கு வேதத்துல நீங்க பார்த்தா தெரியும், இருக்கு வேதத்தில இயற்கை சக்தி வழிபாடுதான் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. இருக்கு வேதத்தில முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமானது இயற்கை சக்தி வழிபாடு. இந்த வேதங்கள் வெளி உலகத்துக்கு வர தொடங்கினது வேத காலம். இந்த வேத காலத்துக்கு முன்பு எத்தனையோ யுககாலங்கள் எங்களுடைய புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு, விஞ்ஞானிகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்கள்கிட்ட ஒரு பரிணாமம் வளர்ச்சி போக்கொண்டு இருந்தது. இப்ப விஷ்ணுவினுடைய அவதார கோட்பாட்டிலேயே சொல்லப்படுது. பச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம் அப்படி போய்க்குள்ளே அதில் ஒரு கூர்ப்பு கோட்பாட்டை நீங்க பார்க்கலாம். அதாவது அந்த அது விஞ்ஞானிகள் அதே விஷயம் எங்கட நூல்கள்லையும் வருது. அப்ப உலகங்கள் அழிஞ்சு பிரளயம் அழிஞ்சு திரும்ப உயிர்கள் உற்பத்தி ஆகிற போது சுவாமி அறிவே வடிவானவர். அதான் நான் தர்மதேவதை என்று சொன்னேன், அழிவில்லாதவர். அப்ப அறிவே வடிவானவர். ஆனால் இந்த யுகங்கள் அழிஞ்சு திரும்ப உற்பத்தியாகி இந்த இதுல வர படைத்தல் நடக்கிறமா இப்படி வரைக்குள்ள ஒரு பரிணாம பின்னணியில தான் வருகிறார்கள். அப்ப அது மனுஷர்களுடைய நிலையை தவிர இறைவன் எப்பவும் அறிவானவர் தான். இறைவனை யாரும் கண்டுபிடிச்சதோ எதுவுமே சொல்லலாது. ஏனென்றால் இப்ப இந்த குரங்குல இருந்து மனிதன் வந்தாண்டாலும் அந்த குரங்கை தோற்றுவித்ததார் இறைவன் தான் தோற்றுவித்தவர். மூளையை தோற்றுவித்ததார். மூளை இந்த அமைப்பு மனுஷன் ஒன்றும் செய்யலையே. இன்றைக்கு நாங்கள் இறைவனுடைய இந்த இதயமோ இந்த எங்கட மூளையோ இறைவன் தந்த மூளையை வச்சு கொண்டுதான் அத்தனை விஞ்ஞானியும் அத்தனையும் கண்டுபிடிச்சா. மூளை இல்லாட்டி ஒருத்தரும் கண்டுபிடிச்ச ஒரு ஆய்வு செய்யலாது. ஒரு தொல்லியல் ஆய்வோ அல்லது விண்வெளி ஆய்வோ எதுவும் செய்யலாம். ஆனா இந்த மூளை எப்படி படைச்சான்றது விஞ்ஞானிகளுக்கே விந்ததான். அதை படைச்சதா இறைவன். அப்ப இறைவன் அறிவேவானவர். அவர் யுகவேதங்களுக்கு அடிக்கிற மாறேக்க அதுக்கேற்றவரை ஒரு பரிணாம வளர்ச்சியை செய்கிறார். அப்ப வேதங்கள் கூட இயற்கை வழிபாடு தான் முதன்மைப்படுத்தி இருக்கு. உருவ வழிபாடு இருக்கே இல்லை, இயற்கை வழிபாடு. இப்ப இயற்கை வழிபாடு முதன்மைப்படுத்துறேன்னு சொல்லியே ஆரம்ப காலங்கள்ல மனிதர்களுடைய அப்படித்தான் இருந்திருக்கு. அவன் பரிணாமம் அடைய வந்திருக்கு. ஆனால் எப்போதும் இருக்கிற அறிவு, அந்த இறை அறிவு காலத்து கால மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி அது மாறிக்கொண்டே போகும். அப்ப இறைவனை நாங்கள் மனிதர் படைக்கிறோம், நாங்கள் இறைவனை நாங்கள் என்று சொல்லி ஒரு நாளையும் சொல்ல இல்லாது. இறைவன் எப்பவும் அழியாது, அவர் அழிவே இல்லாதவர், எப்பவும் இருக்கிறார். ஆனா அந்த யுகபேதங்களுக்கு ஏற்ப இப்ப கலியுகம் முடிஞ்ச உடனே உலகம் அழிஞ்சிடும். பேருந்து முதல்ல இருந்து வரும். அப்ப வரைக்கே இந்த கூர்ப்பு கொள்ளை அடிப்படையில தான் உற்பத்திகளும் உருவாகும். விஞ்ஞானிகளும் அதை ஆய்வு செய்து பார்த்துட்டா சொல்றாங்க. முதல் நீர்ல மட்டும். அப்ப விஷ்ணுடைய அவதாரம் பார்த்தா நீங்க தெரியும். முதல் தண்ணீர்ல மட்டும் வாழ்ற மீன் அவதாரம். மச்சம், கூர்மம் தண்ணீரையும் இருக்கும், தரையிலும் இருக்கும். பெந்து மச்சம், கூர்மம், வராகம். விலங்குக்கு முரட்டுத்தன்மை, பன்றி முரடு. விலங்குகளுக்கு பயங்கர முரடு பன்றி, முரட்டுத்தன்மை பன்றி. பேருந்து நரசிம்மம், மனுஷனும் உருவம் தேவோடம் எல்லாம் கலந்தது. பேருந்தும் பூரண மனிதன் இல்லை, வாமன அவதாரம், குள்ள அவதாரம்.
முழுமையான மனுஷன் இல்லை. இப்ப நான் பறக்கும் தட்டு வேற ஒரு சின்ன மனுஷன் இருக்கேன் சொல்லி கொண்டு உள்ள மனிதன் வேறு மனிதனா வந்த அப்புறம் முழு மனிதன் இல்லை. பலராமன் பரசுராமன் எல்லாம் முழுமையான மனுஷன் இல்லை. தசரத ராமன் தான் முழு மனுஷன் தான் அப்படி தசரத ராமன் மனுஷனா தோன்ற போதும் குள்ளனா மாறி இப்ப இந்த மாறி வாழ்ந்து கிருஷ்ண அவதாரத்தில் தெய்வத்தை காட்டுறேன். அப்ப அந்த அவதார கோட்பாட்டுக்குள்ளேயே இந்த பரிணாம வளர்ச்சியோடு காட்டப்படுது. அதே மாதிரி இருக்கு வேதங்கள் இப்படி வருது. அப்ப நாங்கள் அந்த பின்னணியில தான் சிந்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்ப இறைவன் இதுக்கு நாங்கள் ஒரு நாளும் விளக்கு சொல்ல இறைவன் இப்பவும் அறிவே வடிவா இருக்கிறோம். எத்தனை கோடி பேருக்கு இவ்வளவு பேருக்கு கொடுத்தாலும் அறிவு குறைய போறதும் இல்லை, அது கூட போறதுன்னு சொல்றதும் இல்லை. இறைவனை கண்டுபிடிச்சோன்னு நாங்க சொல்லவும் இல்லாது. ஏனென்றா இந்த மூளையை எப்படி கண்டுபிடிச்சான்னு ஒருத்தருக்குமே தலைவடி விளங்க இல்லை. இந்த இறைவன் கண்டுபிடிச்ச மூளை தான் அத்தனையும் உலகத்துல கண்டுபிடிச்சு எல்லாத்தையும், எல்லா ஆராய்ச்சியும் எல்லாத்தையும். அப்ப அந்த சிந்தனையில தான் நாங்கள் அதை சிந்திக்கலாம். நன்றி ஐயா. ஆரம்ப காலத்துல அப்படி இருந்தது என்ற வேதங்கள்ல இருக்கிறபடியால சில உண்மைகள் இருக்கும். ஏனென்றால் எனக்கு அந்த சிந்தனைக்கு கொஞ்சம் என்னென்றால் ஆரம்ப மனிதனுக்கு இறைவனை தெரியாமல் இருந்திருப்பான். பின்னர் இறைவனை தெரிந்து கொண்டான், வணங்க கற்றுக்கொண்டான் என்ற மாதிரி வந்தால் அது பொருத்தமாக வருமா என்றதுதான் எனக்கு ஒரு சிந்தனையா இருக்கு. ஆரம்பத்திலேயும் இப்ப சூரிய வழிபாடுன்றது எங்கிட்ட இருக்கிற மிக தொன்மையான வழிபாடு. எல்லா மதங்களையும் கடந்தது. கிரேக்கத்திலிருந்து ரோமத்திலிருந்து எல்லாத்திலையும் இருந்திருக்கு. அப்ப அவன் அந்த ஒளிய வழிபடுற தன்மையும் ஆதியிலே கண்டுட்டான். நாங்கள் இன்றைக்கும் அந்த ஒளியத்தானே சொல்லி கொண்டிருக்கோம். மாணிக்கவாசகர் திருவாசகத்துல தானே அடிக்கடி சொல்றேன். அந்த ஒளிய கும்பிடுறது ஒளிதானங்களை ஈடேற்றும் என்ற விஷயம் எல்லாம் மனுஷன் தொடங்கின உற்பத்திலே தொடங்கிட்டு வேதங்கள்ல அந்த ஒளியின் முதன்மை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பின்னணியில நாங்கள் அதை சிந்திக்கணும். ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம் இந்த விஷயம். சாதாரணமா நாங்கள் சொல்லிவிட்டு முடியாத நிறைய விஷயங்கள், அதை பற்றி நிறைய சிந்திக்கணும். ஆனா நல்ல கேள்வி கூட கேள்வி விஞ்ஞான இப்படி சொல்ற கருத்து விஞ்ஞானத்துலதான் நாங்க படிச்சிருக்கிறோம். இந்த மனிதன் குரங்கு மாதிரி இருந்தான், வளர்ச்சி இருந்தான், அப்படி எப்படியாவது விஞ்ஞானம் தான் சொல்லுது. வரலாற்று ஆய்வாளர் அதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் ஆதாரத்தோட ஆர்கியோலஜிக்கு எப்பவும் இப்ப நான் கர்ண பரம்பரை கட்டுக்கதைகள் ஓகே. தொல்லியல் ஒரு நாளும் பொய்க்காது என்றால் தொல்லியல் சீபோட்டின் காலக்கணிப்பு, காபன் கணிப்பு அது முறைப்படி செய்யறோம். அதுலயே ஒரு காலமுமே பிசகுறேன். அவங்க தொல்லியல் அடிப்படையில கிடைச்ச ஆதாரங்களை வச்சு கொண்டு அதுகளை எல்லாம் நிலைப்படுத்தி அதுல நான் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தெய்வத்தை இவங்க கண்டுபிடிச்சன்றது நாங்க சொல்லலாம். தெய்வம் தான் அவங்க எல்லாம் இதுல ஈடுபட்டுனது. அவங்க தெய்வத்தின் மூலதான் எல்லாத்தையும் செய்யும். அப்ப உடலின் அமைப்பு அதெல்லாம் தெய்வம் சேர்ந்ததை இன்றைக்கும் எல்லாரும் யோசிச்சுதான் இருக்கா. என்ன அபூர்வமான அமைப்பே. இப்ப நாங்கள் அந்த நிலையில சிந்திச்சு பார்க்கலாம். உயர்வான வேதங்கள் ஐயா என ஊங்கி ஐயாண்டி சொல்ற அளவுக்கு மிக உயர்வான நிலையில இருக்கிற பரம்பொருள். அப்ப அது ஒளி வடிவாயம் இருக்கும், என்ன வடிவாயம் இருக்கும், எப்படியான நிலையிலும் இருக்கு. நீங்க அகிலன்னு சொல்றதையா அந்த சயின்டிபிக்க எங்களோட சமயம் தான் இப்ப ப்ரூவ் பண்ணப்படுது. என்ன இறைவனை கண்டுபிடிச்சேன் இல்லை, இறைவன் இருக்கிற சக்தி கொண்டு சிதம்பரத்துல நடராஜர் உண்டிய பாதம், பூமியின் இது சுவிட்சர்லாந்துல வேர்ல்டுல வச்சிருக்கிற சிதம்பரம் நடராஜர் ஆடுற இது அணுவுக்குள்ள அந்த இதுகள் ஒலித்து கொண்டிருக்கிறாங்க. சிதம்பர நடராஜர்கிட்ட நடனத்துக்கு ஒப்புறார்கள். அவ வளர்ந்து கொண்டு போய் இறைவனை கண்டுபிடிச்சேன் நிலைக்கு விரையிலாது இறைவன சக்தியை அறிகிற நிலைக்கு ஒரு கால் வரலாம். சக்தி இருக்கின்றதை இப்போ ஒப்புக்கொள்றேன் நம்ம சயின்டிபிக்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி விஞ்ஞானம் எவ்வளவு தூரத்துக்கு போகுது, அதுக்கு முறை லிமிட்டேஷன் தான். இப்ப பயாலஜில எடுத்த ரத்தத்தை உருவாக்கி இல்லாமல் இருக்குன்னா பிளட் இம்பாசிபிள். அதே மாதிரி எங்களோட எங்களோட விந்துக்களை உருவாக்க அது ஆண் பெண்ணில இருந்து தான் எடுக்கலாம். அதை ட்ரை பண்ணி உருவாக்கலாது. அப்ப அப்படி அந்த பேச போனால் வளர்ந்து போகுது, அது பிரச்சனை. ஆனா கடவுளை மனிதன் கண்டுபிடிச்ச நிலைக்கு வராது. கடவுளை மனிதன் அறிகிறான் என்ற உயர்நிலைக்கு வந்துருக்கு. இப்ப வெளிநாட்டிலேயே நாங்க எல்லாருமே சமயத்தை படிக்கக்கூடிய பல வசதி அறிஞ்சொன்றிருக்கிறோம். இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா கண்டுபிடிக்கிறன்றது ஒரு வேறு உண்டு. அது ஒரு இப்ப
நெருப்பை கண்டுபிடிச்சானோ ஆக்சிஜனை அது கண்டுபிடிக்கிறது. மற்ற அவையும் இருக்கிறதான் கண்டுபிடிக்கிறான், இல்லாத கண்டுபிடிக்கல. அது என்ன? அப்ப அந்த வகையில நான் அந்த இறைவனை கண்டுபிடித்தான் அந்த வாக்கியமே எனக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் நான். ஆனா நீங்க சொல்றது வளர்ச்சி அடைஞ்சு போகும். அது சரி. நன்றி ஐயா. அதான் என்ன அந்த விஞ்ஞானம் சொல்லி கொண்டு போறத அப்படியே படிப்படியா பார்த்துட்டு போனா கடைசியில அப்படித்தான் வந்து முடிஞ்சிடும். இறைவனே முடியாது. இப்ப நீங்க அண்டங்களை எடுத்தாலே அப்படி வராத கைடன்ஸ் ஏனென்றால் இன்னும் அறியாத இவ்வளவோ கிடக்குது. விஞ்ஞானிகளால அறிய இயலாத இவ்வளவோ கர்மம் கிடந்து கொண்டிருக்க கிடைக்க. இப்ப நான் சொன்னேனே, மூளையே அவன் யோசிக்கிறான் விஞ்ஞானிகள். இந்த மூளைதான் எல்லாத்தையும் தொல்லியல் ஆய்வோ ஹிஸ்டரியோ மண்டியோட கண்டுபிடிச்சோ அல்லது ஒரன்கொட்டோ சிம்பஞ்சி கேரளால இருந்து வந்ததோ எல்லாத்தையும் இந்த மூளைதானே. மூளையை கடவுள் அமைச்சு அவனை பிடிக்கலாம் கிடைக்கும். அதானே பெரிய மாதிரி. இதே மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்கு, இன்னும் வெளிப்படுறது நிறைய இருக்குது. அவன் அதனாலதான் விஞ்ஞானி என்ன சொல்றான், முதலாவது அவன் எந்த பெரிய விஞ்ஞானியும் தான் சொல்றான். ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்த்தா தெரியும், என்னை இந்த ஆய்வில வெற்றியடைய செய்த அந்த பரம்பொருளுக்கு நான் முதல் நமஸ்காரம் செய்யறேன். எல்லா விஞ்ஞானியும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நான் ஒரு புத்தகமே பார்த்தேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எங்களோட புராணங்கள் சொல்லுகிற ஒலியின் வேகத்தை ஆய்வு செய்து தேவர்களுக்கு ஒரு வருஷம் எங்களுக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் என்றது அவன் ஆதாரத்துடன் நிறுவி இருக்கிறான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய ஒரு விஷயம். அவன் கண்டுபிடிக்க முடியாத எப்போ எங்களுடைய ஆட்கள் எல்லாம் சொல்லிட்டான். என்னுடைய அந்த இப்ப நான் சைவத்துல கருத்துல அது 100% இறைவன் தான் எல்லாம்ன்றதுல எனக்கு நல்ல கருத்து மாற்றம் இல்ல. இந்த விஞ்ஞானம் சொல்லுற கருத்தை நாங்கள் சொல்லலாமான்றதான் எனக்கு அதையே நாங்க சொல்ல வேணும், அது சரியா இருக்குமான்றதான் எனக்கு சந்தேகம். நாங்கள் சைவத்துல இருக்கிற நாங்கள் ஏன் அந்த கதையை சொல்லுவான்ன்றது எங்கட சமயத்தின் மகிமையை நாங்கள் நிலைநிறுத்துறதுக்கு இப்ப அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப வெள்ளக்காரன் கனவீரங்கிற சமயத்தை மாறுறாங்கன்னா அவன் உண்மையை உணர்ந்துதானே மாறுறான். அப்ப அவங்களை ஏற்றுக்கொள்ற எங்கட சமயத்தின் மகிமை இன்னும் மேல மேல வருது. இன்றைக்கு இப்போ உருத்ராட்சத்தை அணிகிறான், சிவலிங்க வழிபாடு செய்கிறான்ங்கிற சமயத்துக்கு மாறுறான், வேதத்தை படிக்கிறான் என்றால் அவனெல்லாம் அறிவாளி, சும்மா செய்ய மாட்டான். ஏதோ வகையில அவன் அறிவாளிகள் அவங்க சிந்திக்காம செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு விளங்குது மேலான ஒரு பரம்பரை, அது எங்கடதான் அது சரியா வழிகாட்டுது. அல்ல அப்ப எங்கட சமயத்தின் மகிமை தான் இன்னும் கூடிக்கொண்டு போவோமே தவிர ஒருபோதும் நாங்கள் அதை பலோ பண்றால குறைஞ்சு போவதில் இல்லை, கடைசி வரையும் குறையாது. இந்த திருவாசகம் எத்தனை மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, எத்தனை மொழியில இவ்வளவு பேர் படிக்கிறாங்க. அப்ப நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோமோ ஐயா. அவர் சுவாமி தென்னாடுடைய சிவனை போற்றி, ஆனா அவர் எல்லாருக்கும் போற்றி, எங்களுக்கு சிறப்பு. ஆனா அவர் எல்லாரும் யாரும் வரலாம், யாரும் போகலாம். எங்கட சமயம் யாரும் வரலாம், யாரும் போகலாம், ஒன்றும் தடுக்காது. ஒரு முஸ்லீம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும், கிறிஸ்தவம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். ஆனா அந்த வரம்புகளுக்குள்ள அப்ப மற்றவர்களுக்கு அப்படி இல்லை, கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. அவங்கட பிறந்தது இப்ப எங்களுடைய சமயம் சொல்லுகிற 84, 100,000 ஜோனி வேதங்களை படித்தவன் சிவபெருமான் என்றுதான் நாங்கள் படிக்கிறோம், தெரிஞ்சு கொள்றோம், அறிகிறோம். இதை படிச்சு போட்டு நாங்கள் பிறகு விஞ்ஞானம் சொல்ற படிப்படியாக வந்தான் படிச்சான் என்று சொல்றதையும் எப்படி ஒப்புடுறதுன்றதுலாம் எனக்கு அது குழப்பம் வந்தது. இப்ப எல்லாம் உலகம் படித்தான் என்றதை ஏற்றுக்கொள்ளட்டாம். பிறகு அங்கிருந்து அது உலக நியதிதானே சார். அது ஆய்வுத்துறைகள் அதை செய்யணும் என்றும் தூண்டுறது மனுஷன்தான். இப்ப உதாரணமாக நாங்கள் காலத்துக்கு காலம் எத்தனையோ பாடல்கள் எல்லாம் பாடி வச்சிருக்கிறார்கள் எங்கட நாயன்மார்கள். ஏன் அவர்கள் பாடணும்னு கேட்கலாதான். அவன் ஒவ்வொருதனும் தன்னுடைய அறிவு கட்டினபடி சுவாமியின் அனுபவம் தங்களுக்கு கிடைச்ச இதை வச்சு கொண்டு பாடி இருக்கிறான். அது ஒவ்வொருத்தையும் வித்தியாசமா இருக்கு. அத மாதிரி ஒன்று எங்களால இப்ப செய்ய இல்லாம கிடக்கு. அப்படி ஒரு நூலை தேவாரம் மாதிரி திருவாசகத்தை மாதிரி ஒரு நூலை இப்ப இருக்கிறாங்களா செய்யலாங்க. அதுகளெல்லாம் தெய்வீக கொடைகள். அப்ப அது காலத்துக்கு காலம் சுவாமியை பிளான் பண்ணி செய்யற சம்பந்தர அவையில தோற்றி அவையோட செய்யற. அப்ப சுவாமியும் காலத்துக்கு காலம் சில விஷயங்களை எப்படி உலகத்துல செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களையும் செய்து காட்டினார். எங்கட சமயத்தின மகிமையை விளங்கப்படுத்துறார்.
சுவாமியே அற்புதங்களை செய்ய எங்கட சமயத்தின் பெருமையை நிலைநிறுத்துறது. அதன் மூலம் நாங்கள் வேற சமயங்களுக்கு போகாம எங்கட சமயத்தை பின்பற்றுறதுக்கு. அதே மாதிரி ஆய்வுகள் ஊடாகவும் உங்களுக்கு பல விஷயங்கள் கண்டறியக்குள்ள அது எங்கட சமயத்தின் மகிமையை நிலைநிறுத்துது. அப்ப நாங்க தட்டி கழிக்கணுமென்று இல்லை. மற்றது அவன் முந்தி மனுஷன் நடந்ததைத்தானே அவன் சொல்றான், இல்லாத சொல்லையில தானே சிந்து வழி இல்ல அவர்கள் ஆய்வு ஆய்வு செய்துதான் சொல்லுகிறார்கள். அவர்கள் அதுல தவறொன்றும் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் அதையும் தாண்டி எங்களுடைய சமயம் எங்கேயோ சொல்லிட்டுது. எவ்வளவு விடயங்களை எங்களுடைய சமயம் சொல்லிட்டு விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்க முடியாத விடயங்கள் எல்லாம் எங்களுடைய சமயத்துல சொல்லி இருக்கிறது, பின்பற்றி கொண்டும் வருகிறார்கள். அதன்படி ஒழுகி அதன் பயன்களை அடைந்தும் வருகிறார்கள். அப்ப நாங்கள் தவறு ஒன்றும் இல்லை. ஆனா அதையும் இதையும் அவர்கள் சொன்னதையும் சொல்லி நாங்களும் சொல்லலாமான்றதுலதான் எனக்கு அந்த குழப்பம் வந்தது. மிக்க விளக்கமாக சொன்னீங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. எங்கட ஒரே சொல்ல சொன்னா அனாதி பழம்பொருள். அப்ப அதால அது ஒரு காலமும் அழிய போறதும் இல்லை. எப்பவும் அது ஒரே மாயி அது இருந்து கொண்டே இருக்கு. அதான் நாங்க சிந்திக்கிறோம். நன்றி ஐயா. ஆனந்தியம்மா நன்றி நன்றி. வேற யாராவது கேள்வி இருந்தா இல்லாட்டி ஆனந்தியம்மா நிக்கிறீங்களோ? ஓம் ஓம் ஓம். இப்ப நாங்க நிறைவு செய்வோமோ? ஆமா. ஐயா நன்றி ஐயா, நல்ல விளக்கம் சொன்னீங்க. நன்றி 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 நன்றி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வணக்கம் சார். ஓ வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். நான் தவமணி கதைக்கன் சுவிஸ்ல இருந்து. இந்த உருத்திராக்க மாலையை பற்றி சொன்னீங்கள். நான் ஒருக்கா நேபாளம் போன மூட்டம் அந்த பசுபதிநாத் கோவில் என்ற அந்த சிவன் கோயில்ல ஒரு அந்த நேபாளத்துல உருத்திராக்க மாலைகள் கூட இருக்கு, உருத்திராக்கம் விளைகிறது நேபாளம். அப்ப அங்க அந்த ஐயர் மேல அந்த ஆலயங்களுக்குள்ள ஒவ்வொரு தரம் இருப்பினம் நாங்கள் போயேக்க எங்களுக்கு எனக்கு மகளுக்கும் டக்குன்னு ஒரு உருத்திராக்க மாலை, உருத்திராக்கத்துல ஒன்றில ஒரு உருத்திராக்கத்தை எடுத்து எங்கட கையில கட்டி விட்டவர். உருத்திராகம் எனக்கும் இருக்கும். அப்ப கட்டேக்க கூட அந்த ஒரு உருத்திராக்க மாலை ஒன்றுதான். அப்ப கட்டும் போது அப்ப நாங்க யோசிச்சது கையில கட்டுறார் கட்டலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சது. அப்ப அவர் கட்டேக்க அந்த உருத்திராக அது பதிகேக்க எங்கட உண்மையில அந்த உடம்பில ஒரு உணர்வு இருந்தது. அந்த உருத்திராகத்தின் மகிமையும் அந்த உணர்வும் அது கொஞ்சம் நல்ல ஒரு துடிதுடிப்பா இருந்தது, அந்த நல்ல பவர்ஃபுல்லா. அதை நாங்க கட்டி கொண்டே போற வார இடமெல்லாம் தெரிஞ்ச நாங்கள். பிறகு ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே அவங்க டெஸ்ட் பண்ணணுமெண்டு எல்லாம் கலட்ட சொன்னாங்க, மணிக்கூடு முதல் கொண்டு எல்லாத்தையும் கலட்டண்டு. அதுக்கு பிறகு திருப்பி வீட்டை கட்டுவோம் என்றால் அந்த சில பேர் சொல்லிச்சுன்னா அந்த உருத்திராகத்தை கலட்டியாச்சு, இனி கட்டுறேன்டா ஐயர் மேரிட்ட கொண்டே பூஜை செய்து போட்டு கட்ட வேணும் என்றால் அப்படியே இருக்குது. அதெல்லாம் மடமத்தம் என்னண்டா, அது இப்ப குரு இப்ப எனக்கு என்னுடைய குரு ஒரு உருத்திராட்சம் தந்த அது குரு தந்தது காலங்காலமா இருக்க வேணும், இல்லாம போயிடக்கூடாதுன்றக்கா நான் அதை ரொம்ப பௌத்திரமா வச்சிருக்கிறேன். முக்கியமான வேலைகள்ல வழிபாடுகளை செய்வேன். அது சிலது அப்படி இருக்கு. இப்ப நான் திருவண்ணாமலையில இருந்து எங்கட கோயிலுக்கு உருத்திராட்சம் வேண்டி உணர்ந்து போட்டா சில உருத்திராட்சங்கள் தண்ணிகளை கழுவ சில நேரம் வெடிக்கின்றன. அது வெடிச்சு இல்ல வெடிக்கும் நல்ல உருத்திராட்சம். அப்ப அதாலே அதுல கொஞ்சம் பத்திரமாங்க சிலதுல வச்சு கொள்ளணும் நாங்கள். அதை நீங்களாவது பூஜையில வச்சுட்டு நீங்க கட்டலாம். அப்புறம் ஐயா ஒரு இது அது நாங்கள் கழுத்துல இப்ப நீங்க கையில கட்ட வேண்டாம், கழுத்துல ஒரு உருத்திராட்சத்தை கழுத்து குழியோடு சேர்த்து கட்டி கொள்ளலாம். அதால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை வெள்ளியோ அல்லது பவுனா போட்டும் கட்டி பத்திராவை கட்டி கொள்ளலாம். அது உங்களுக்கு புனிதமா கிடைச்சபடியால் அது ஒரு விசேஷம். வேண்டாம் அந்த உருத்திராட்சம் நேபாளத்துல கங்கையில உருண்டு வர்ற உருத்திராட்சத்தை தான் வைரம் கூட தண்ணியில அடிச்சு கடைசியில் எடுக்கிறது தான் அது பவர் கூட. இப்ப அங்க இருந்து அதே மாதிரி சிவலிங்கம் வருது, அங்க இருந்து கல் உருண்டு வந்தா நீங்க கடைசியில கங்கையில லிங்கமா உருண்டு வந்துடும் கல்லு. அதுதான் சுயம்புலிங்கம். அப்ப நீங்க அது பூஜையில வச்சு கட்டலாம், ஒரு தவறும் அல்ல. அதெல்லாம் அப்புறம் தேடி போறது குரு ஒருக்கா. இப்ப எங்களுக்கு குரு ஒருக்கா தீட்சை வச்சுட்டு தாரார், நாங்க வேற யாட்டுதான் பழகிறோம். இப்ப மறந்து போனா புத்தகத்தை எடுத்து பார்த்து பழகிறோம், அதெல்லாம் தவறல்ல. இப்ப நாங்கள் அதை நீங்கள் இப்ப கையில கட்டுறது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். வேண்டாம் நீங்க சமைக்கிள்ளை இதண்டேக்கிள்ளை அசிங்கங்கள் அசிங்குதுகள் எல்லாம் படும். அது என்ன கழுத்திலே அதை அணிஞ்சு கொள்ளலாம்.
இப்ப ஆனா நாங்கள் இப்ப என்ன கலட்டினா திருப்பி சில பேர் சொல்லினோம் அந்த உருத்திராக்க மாலை கட்டினா அப்படியே உடம்போடியே இருக்க வேணும் பிறகு கலட்டக்கூடாதுண்டு அது ஒவ்வொருத்தர் அது சில சொல்லினோம். பேர் இப்ப நான் போட்ட உருத்திராட்சம் 2 படிச்சு போச்சு, நல்ல உருத்திராட்சங்கள் 2 முகமணி எல்லாம். அதுக்காக நான் கட்டையில இப்ப இன்னொன்று எடுத்து அது தண்ணியில படைக்க ஈரத்துக்குள்ள கட்டுப்பிள்ளையெல்லாம் சினைவிதுண்டும். அதுக்காக அதல்ல, அதை கால் மிதிக்காத இடத்துல கங்கையில போடணும், அல்லாட்டி துளசி மாடத்தைங்கெல்லாம் போட்டு நாங்க ஒரு உருத்திராட்சம் கட்டணும். அதுக்காக இல்லையா, அது இயற்கையா அமைஞ்ச இது, அது வெடிக்கும் இதுண்டும் சில இடம் இதுண்டும். அது தவறான கொள்கை. நாங்கள் கொண்டு எடுத்து அணிஞ்சு கொள்ளலாம், கலட்டினா போடக்கூடாதுன்ற ஒரு விதியும் இல்லை. நாங்கள் சிலதுகளை அது இருக்குது. அப்ப அதை நீங்கள் குறைநினைக்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. மற்ற சார் இந்த ஓகே. விபூதி பூசுறதிலும் ஒரு கடைசியா உங்களை கேட்க விரும்புறேன். இந்த பரவி பூசேக்க உள்ள அர்த்தம் 3 குறி வைக்க உள்ள அர்த்தம். இப்ப பரவி பூசேக்க ஒவ்வொருத்தர் சில பேர் சொல்லி நம்ம என்னடா இப்ப நாங்கள் இறந்த உடனே எங்கண்ட அந்த நாங்களும் இப்படி சாம்பலா போகிறோம், அப்ப அதை உணர்த்துற ஒரு தத்துவமா தான் இந்த பரவி பூசுறேன்னு சொல்லினோம். இந்த 3 குறி வைக்கிறது 3 காலத்தையும் குறிக்குதாண்டினோம். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஒருக்கா சொல்லுங்க, இதுன்ற உண்மையான விளக்கம். பரவி பூசுறதாலும் இந்த 3 குறி வைக்கிறதிலும் என்ன அர்த்தம் இருக்குண்டு? உண்மையில பொதுவாகவே விபூதி நாங்கள் ஒரு நாள் புடிசாம்பல் ஆக போறோம்ன்றதான் தத்துவம். அது பரவி பூசினாண்டா 3 குறி விழுந்தாண்ட விபூதி அணிந்தால் அதுதான். ஆனால் சிவதீட்சை பொதுவாக சொல்வார்கள், அந்த அனுஷ்டானத்தை முறைப்படி பூசுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா நாங்கள் பொய்யா 3 குறி பூசக்கூடாது. வெங்கடையாக்கள் சில பேரே, நான் சைவப்புலவர் சில சொல்லக்கூடாது குறை என்று சில சைவப்புலவர் சில இடங்கள் விபூதி கொஞ்சம் வேறு வேலையை அழிஞ்சு போயிடும், அதுக்காக சில இடத்த போய் சும்மா எடுத்து விபூதியை தண்ணியில குழைச்சிட்டு பூசின 3 அப்படி பூசுறதுக்கு விதி இல்லை. அனுஷ்டானம் பார்க்கக்குள்ள சந்தியாவந்தனம் செய்யக்கதான் 16 இடங்களிலும் 3 குறி விழக்கூடியதாக பூச வேண்டும் பிரமாணம். இப்ப எங்களை சில குருக்கள்மார் கூட அனுஷ்டானம் பார்க்க மாட்டார்கள், டக்கண்டு போய் கண்ணாடிக்கு நின்று பூஜைப்படும். அதெல்லாம் தவறு. ஏனென்றால் அனுஷ்டானம் அந்த மந்திரங்களை சொல்லி அந்த அனுஷ்டான முறைப்படி சந்தியாவந்தனம் செய்தால்தான் 16 இடங்கள்ல 3 குறி விழக்கூடியதா பூசுறதுக்கு விதி. ஆனால் அப்படி பூசாத சந்தியாவந்தனம் செய்யாத நேரத்துல நாங்கள் பரவி பூசலாம், குற்றம் இல்லை. உத்தூளனம் திரிபுண்டனம், உத்தூளனம் என்றது பரவி பூசுறது. பரவி பூசுறது நீங்க சொல்ற தத்துவங்கள் எதுவும் அல்ல. அது நெற்றி முழுக்கலும் சிவஞானம் நிறைந்தது இறைவனுடைய திருவருள். ஏன் பரவி பூசுறோம்டா, நான் நெடுக சந்தியாவந்தனம் செய்து ஒன்று கேளாதே 3 குறி விழக்கூடியதா பூசுறதுக்கு. ஒன்றில் காலமென சந்தியாவந்தனம் செய்வோம், சில நேரம் ஒரு நேரம். சில பேர் மதியம் மாலையில 3 நேரம் செய்கிறார்களும் இருக்கணும். சில பேர் காலமேலும் பின்னேரத்திலும் செய்வார்கள். சில பேர் காலமில மட்டும் செய்வார்கள். சில நேரம் சில பேர் வெள்ளிக்கிழமையில மட்டும் செய்வார்கள். சில பேர் செவ்வாய்க்கிழமை, சில பேர் விரத காலங்களில் மட்டும் செய்வார்கள், மற்றபடி பூஜ மாட்டார்கள். அப்ப மற்றபடி என்னென்று பூசுறா பரவி பூசணும்ன்றதான் விதி. அப்ப அது நீங்க சொல்ற மாதிரி பொதுவாகவே விபூதி நிலையாமையை குறிக்கிறது, அது வேற. ஆனா விபூதிக்கு பசிதம், தலை, கட்டு, ரக்ஷை பல பொருட்கள் இருக்கு. அது ஒளிய கொடுப்பது, ஞானத்தை கொடுப்பது, எங்களை பாதுகாக்கிறது. அப்ப பரவி பூசுறன்றது இதுதான் அந்த வீதி முன்னோர்கள். சிவதீட்சை கேட்காத ஆக்கள், இப்ப சிவதீட்சை கேட்காத ஆக்கள் இங்க சபையத்துல இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. ஆனா சிவதீட்சை கேட்காத ஆக்களும் பரவி பூசணும் என்றுதான் சொல்லப்பட்டு. அப்ப நாங்கள் சும்மா வேடிக்கைக்காக மற்றாக்கள் எல்லாரும் விலாசமா பார்க்கட்டும் என்றதுக்காக நாங்கள் தீட்சையிட்டாக 3 குறி பூசுறது அல்ல. சந்தியாவந்தனம் கேட்க மட்டும், சந்தியாவந்தன அனுஷ்டானம் பார்க்கதான் அந்த 3 குறி விழத பூசலாம், அதுதான் விதி. அது ஒரு நல்ல விளக்கம் சார். அந்த இங்கே சுவிசில ஒரு கோயில்ல ஒரு விளக்கம் கொடுத்தவர் ஒரு ஐயர், அந்த 3 குறி வைக்கிறது 3 காலத்தை குறிக்குதுன்றும். 3 குறி 3 காலம் அல்ல, 3 குறியும் நாங்கள் இந்த ஓங்காரத்தில இருக்கிறதா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 தேவர்களும் தான் முக்குறிகள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத நீங்க சும்மா மற்ற 3 காலம் அதெல்லாம் பொய்க்காது, அதெல்லாம் வராது. 3 குறி, கீழே இருக்கிறது பிரம்மா, நடுவில் இருக்கிறது விஷ்ணு, மேலே இருக்கிறது ருத்ரன். ஒவ்வொரு விக்கிரகத்திலும் இந்த 3 பாகமும் இருக்கு. கீழே இருக்கிற பாகம் பிரம்ம பாகம், நடுவில் இருக்கிற விஷ்ணு பாகம், முடி ருத்ர பாகம். ஒரு மனுஷன்லயும் அப்படித்தான். ஒரு வீட்டிலே இருக்கிற சாமியரின் தத்துவம் எல்லாத்திலையும் இந்த அகார உகாரம் உகாரம் இந்த
பிரம்மமும் அப்ப 3 குறிகளும் அதுதான் தத்துவம். அப்ப மேலே இருக்கிற குறி ருத்ராம்சம், நடுவில் இருக்கிற விஷ்ணு அம்சம், கீழே இருக்க பிரம்ம அம்சம். மும்மூர்த்தியில தியானம் பண்ணி நடுவில் வச்சு கொள்றது இந்த பிந்துஸ்தானத்துல இந்த பொட்டு. அப்ப அதே தவிர மற்றவர்கள் எல்லாம் அவரவர் தங்களை அறிவு கெட்டபடி சொல்லினோம். ஆனா அதல்ல, 3 காலம் அதெல்லாம் பொருந்தார். ஓகே சார், நல்ல விளக்கம். ஏனென்றால் ஒவ்வொரு தடவை வந்து கோயில்கள்ல அப்படி சொல்லிக்க நாங்கள் இதை கேட்கறதுன்ற ஒரு பிரச்சனை இல்லோ. அப்ப அத உங்கள்ட்ட சமயத்துல எங்கட சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. எல்லாரும் சும்மா வந்தபடி சொல்லி ஜனத்தை குழப்புறதும். அதனால நான் சொல்லி எனக்கு தீட்சை பற்றி எல்லாம் அதுக்காகத்தான் நாங்கள் மூலநூல் துணை கொண்டு பெரியவர்களை ஆராய்ஞ்சு நாங்கள் சிந்திக்கொண்டையும் சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. அதுகளுக்கு எல்லாம் நிறைய காரணங்கள், அதெல்லாம் அர்த்தங்கள் விளங்கணும். சும்மா எங்கடையில எதுவும் போலியா எதுவுமே சும்மா செய்ய இல்லை. அப்ப நாங்கள் இதை தோரணம் செய்கிறதுலே ஒவ்வொருத்தரும் சொல்றான். மாவில தூக்குறதுல ஓரைய சொல்றார்கள். எத்தனையோ விஷயம். இப்ப கணக்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் இந்த தங்களை விளம்பரப்படுத்துறது. இது மூலஸ்தானத்துக்குள்ள சந்தன காப்ப ஜாதி போட்டா சுவாமிக்கு செய்யக்கூட அலங்காரம் கண்டெல்லாம் செய்து போட்டு இப்ப அதோட இது செல்வியை எடுத்து போடுறாங்க. அப்படி போடுறதுலாம் விதி கிடக்கா ஐயா? மூலஸ்தானம் பரம்பொருள், அது புனிதமான இடம். அதுக்கு இருந்தோண்டு விளம்பரத்துக்கு எல்லாம் போடலாமா? எங்கட கோயில்ல பிளாஷர் வெடிச்சு பறந்து ஒரு ஆள் சித்தே போனது படம் எடுத்தார். சுவாமி வந்து சொல்லிட்டு மூலஸ்தானம் படம் நீ எடுக்கப்படாது. இன்னும் ஒரு இறுதியாக பவர் குறைஞ்சிருக்கும். தரிசனம் மட்டும் வந்து ஹீரோஞ்சி கேட்டு நான் ஒரு காலம் பூர்வ மூலஸ்தான படம். இன்னும் ஒன்று இறுதியா ஒரு கேள்வி சார். கோயில்ல நாங்கள் விபூதிய ஐயா தாரர் பரவி அண்ணாந்து சிவசிவன்னு சொல்லி நாங்க பூசணும். ஆனால் ஐயா எல்லாரும் குனிவினம் ஐயா ஒரு குறிய வைக்கிறார். அப்ப பக்கத்துல இருக்கிறவையும் ஐயா வாரார் குனி என்றால் ஐயா ஒரு குறிய வச்சு கொண்டு போறார். அப்ப கோயில்ல இதுகள் நடக்குது. இப்ப நாங்கள் கையால வாங்கி பூசுறது, நாங்கள் சரி இப்படித்தான் பூசவோன்னு பண்றோம். அங்க இருக்கிற எல்லாரும் ஐயாட்டுத்தானே அந்த விபூதியா குனிய ஐயாக்கு ஒரு கீறுறார். அது சரியா? இது ஒரு பெரிய உண்மையிலே ஒரு குறி வைக்க கூடாது. இப்ப நாங்கள் அழகுக்கு இன்னும் ஒரு குறி வச்சு அது மகா பாதகம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குறி வைக்கிறதுக்கு பரவி பூசணும் அல்லது 3 குறி. இப்ப சில பேர் என்ன டைம் வந்து ஆசீர்வாதம் கேட்பார்கள். ஐயாட்டி அதுகளுக்கு பெரிய குறையாம போயிடும் கோயில்ல. அப்ப நான் வந்து என்ன வேணா இப்படி இழுக்க மாட்டேன். விபூதிய வேல் மாதிரி தான் இழுத்து விடுவேன். எங்கட கோயில் முருகன் தானே. அப்ப குருநாதர் நச்சு கொண்டு வேல் மாதிரி தான் இழுப்பேன் மேல ஜோதி வடிவத்தில். அது தவறல்ல. ஆனா குறுக்கே ஒரு குறி இழுக்கிறதுக்கு விதி இல்லை. ஓகே. அப்ப ஐயா அப்படி செய்கிறாரு, டெய்லி அதைத்தான் செய்கிறார் ஐயா. கோயில்ல எல்லாரும் குனிவினம் ஐயா ஒரு போடுறார். அது என்னென்றால் எங்களுடைய ஆக்கள்லாம் அது ஐயா அந்த விபூதியாக ஐயால வைக்கணும். அது உண்மையிலே ஒரு சொட்டு விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்றதுதான் ஐயா இந்த வேலையை தவிர நான் சொன்னமா இப்படி வைக்கலாம். அந்த குறுக்க இழுத்து பூசுறதுக்கு ஐயா செய்யக்கூடாது உண்மையில. ஆனா எங்களுடைய ஆக்களை பழகிட்டு ஒரு பெரிய வயல போனது. பெண்களுக்கு ஐயா குங்குமம் வைக்கலாமா? புருஷன் மட்டும்தானே வைக்கலாம். அதுல எல்லாம் நான் கவனம் வைப்பேன். இப்ப நாங்கள் வந்து அந்த காளாஞ்சி உடுக்கைக்கும் பொம்பளைக்கு மாலை போடலாம். அப்படி நான் போடுறேன்டா எங்களோட கோயிலே அம்மாவுக்கு போடுவேன். அம்மான்ற ஸ்தானத்துல இருக்கிற சிறியம்மா பெரியம்மா அவைகளுக்கு போடுவேன். அவைகள் உபயம் எடுத்தால் வேற யாருமெண்டா நான் காளாஞ்சியை கொடுப்பேனே தவிர போட மாட்டேன். அப்படி இல்லையண்டா புருஷன் பக்கத்துல இருந்தா புருஷனை கொண்டு பஞ்சாதியை போடிப்பேன். எரிய புருஷன் இருந்தால் இந்தாப்பா நீ உண்ட கையால உண்ட மனைவியை போடு கோயில்ல. அது ஒரு வார்த்தா இருக்கட்டு. அப்ப சில இதுகள் நாங்கள் சிந்தி செய்யணும். குங்குமம் எல்லாம் பெண்கள் வச்சு விடுறதுக்கு இதுகளை எப்படி சார் திருத்துறது? அப்ப ஒரு கோயில்ல எப்படி நடக்குதுன்னா எல்லாரும் அந்த பிள்ளைகள் வருங்கால பிள்ளைகள் எல்லாம் அதை பாக்கணும். அப்ப விபூதி எப்படி பூசுறான்னு நாங்கள் இப்படி கதைக்கிறோம். ஆனா ஆலயத்திலே அப்படி நடக்குதுன்றால் அது சரியான ஒரு கஷ்டமான சூழல் இல்லோ. இதுக்குத்தான் சரியான நூல்களை நாங்கள் ஆராய்ஞ்சு ஆதாரத்தோடு எழுத வேண்டும். அந்த குறை ஒன்று இருக்கு. இப்ப என்ன வந்து இந்த துடக்கு சம்பந்தமான அசௌசம் சம்பந்தமான நல்ல ஒரு விளக்கம் கனவிற்கு இல்லை. இப்ப என்னுடைய குருவும் எனக்கு உத்தரவு பண்ணால் அது ஒரு நூலா எழுதணும்ட்டு நானும் எனக்கும் நேரங்கள் கிடைக்கிறதில்லை. ஒரு திருவிழாவுக்கு நான் ஒரு வரையும் ஏதோ ஒரு புத்தகங்கிற கோயில வெளியீடு செய்யறேன். நான் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் அது சின்னனோ பெரிசோ என்ற வசதிக்கு ஏற்றபடி காசு இல்லாட்டிலும் போன முறை சத்ரு சம்கார வேல்பதிகம் பொருளோட வெளியிட்டனா ஏதோ ஒரு நூல் பிழை இல்லாம வெளியீடு செய்வேன் இயன்ற அளவுக்கு பார்த்து. கந்தையட்டி வருஷம் 6 முறை வெளியிட்டான். கணபதி கலசம் திருப்புகழ் குருநாதர் 2 வார திருப்புகழ் ஒரு முறை,
ஒரு நவக்கிரக ஸ்தோத்திரம் 108 அப்படியே அது என்னுடைய இது என்ன சும்மா அன்னதானம் அதை கொடுத்துட்டு போறது பெருசு இல்லை. முன்னோர்கள் நூல்களை செய்து வச்சபடியாத்தான் நாங்கள் இன்றைக்கு அதை பார்த்து அதன் வழி நிற்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய அறிவை நாங்களும் பிழை இல்லாமல் நூல்களை வெளியீடு செய்ய வேண்டும். அப்ப அந்த முறைமைகள் இருக்குது. அப்ப அதுகளை எல்லாம் பின்பற்ற வேணும். அதுகளுக்குத்தான் சரியான நூல்களை எழுதி அதுகளை கொடுத்தால் அந்த சரியான ஆதாரம் இருக்கைகளை இப்படி கண்டபடி கதைக்கிற ஆட்களுக்கு அது ஒரு பிரச்சனையா வந்தது. அப்ப செய்ய மாட்டேன். அப்ப உண்மையில ஒரு கோயில்ல விபூதி வேண்டினால் சிவாச்சாரியாரை பார்த்து கொண்டு பூசக்கூடாது, சிவாக்கினியை பார்த்து கொண்டு பூசக்கூடாது, தெற்கையோ மேற்கையோ பார்த்து பூசக்கூடாது. ஒன்று வடக்கே அல்லது கிழக்க பார்க்கணும். ஐயா விபூதி தந்தா விபூதியை கையில பொத்தி வச்சு கொண்டு ஐயா அங்க போனா பிறகுதான் விபூதி பூஜணும். உருவ பார்த்து கொண்டு விபூதி பூசுறதுக்கு விதி இல்லை. சிவாக்கினியை பார்த்து கொண்டு விபூதி பூசக்கூடாது, பெரும் தவறு. அப்ப அப்படி சில விஷயங்கள் இருக்குது. எங்களுடைய எல்லாம் பின்பற்றுறது இல்லை. இதுகளெல்லாம் வருங்காலத்துல திருத்தவணும் என்ற ஒரு ஆசைதான் பார்ப்போம். நல்ல வழி கூட சிந்தனைகள் பார்ப்பேன். நல்ல நூல்களை செய்வோம். எனக்கு இந்த அசௌசம் பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதணும். அது கனகாலம் இந்த குருவின் உத்தரவு உண்டாது. அந்த அவர் சொன்ன சில இதுகளை நாங்கள் வெளியிட சுப்பிரமணிய பராக்கிரமம் வெளியிடுகின்றார். அவர் என்கிட்ட தந்தார். அதை நான் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சுப்பிரமணிய பராக்கிரமம் குரு சைவ சித்தாந்தம் என்ற ஒரு ரிசர்ச் பேப்பர் போட்டு அதன் மூலம் இந்து கலாச்சார திணைக்களம் அதை அப்படியே சதாவதார கதிரவேற்பிள்ளை என்று வெளியீடு செய்துட்டு அது ஒரு சந்தோஷம். எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் போட்டது. அதே மாதிரி சிலதுகளை செய்யணும். எங்க காலங்கள் எங்கட தொழில்கள் கனவேலைப்பாடுகள் அறநறை பாடசாலை ஒரு பக்கம், கோயில் ஒரு பக்கம், கடமை ஒரு பக்கம், இனி சங்கத்தின் செயற்பாடு இப்படி எல்லாத்துக்குள்ளயுமே செய்யக்கூடியவர்களோ செய்வோம் பெருமான் திருவர்களோட. ரொம்ப நன்றி சார், நல்ல விளக்கத்துக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே.